கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த புதன்கிழமை அன்னைக்கு ஜபம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். ஆமெனா? ஜபம்னா என்ன புரிந்து கொள்ளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஜபம்னா என்ன? என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நான் எடுக்கிற தீர்மானத்துக்கு பேர் தான் ஜபம். ஆமெனா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? என் தேவனால் தான் எல்லாம் கூடும் என்று என் இருதயத்தில் நான் எடுக்கிற தீர்மானத்துக்கு பேர் தான் ஜபம். இப்போ சில வேளைகளில் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜபம் பண்ணுறேன், ஆனால் ஜபம் பண்ணியும் நடக்கலையே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஜபம் பண்ணியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ ஜபம் பண்ணுறேன், அப்படியே தான் என் வாழ்க்கை மாறாதது போலேயே இருக்குது அப்படின்னு சில பேர் நீங்கள் யோசிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ற ஜபத்துல எப்படிப்பட்ட வல்லமை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம இப்ப டீப்பா பார்க்க போறோம். ஆமென் சொல்லாமா? நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு வல்லமையோடு எப்படி ஜெபிக்கிறது, நம்ம ஜெபிக்கிற ஜபத்துல எப்படிப்பட்ட வல்லமை இருக்க வேண்டும், நாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா நம்ம எப்படி ஜெபிக்கணும், எத்தனை பேர் அறிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீங்க? ஆமெனா? சரி, இப்ப நேர்க்க சொல்லிட்டேன் ஜபம்னா என்ன என்று சொல்லி. நம்முடைய மனசுக்குள்ள என்ன தீர்மானம் எடுக்கணும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என் தேவனாலே எல்லாம் கூடும். சரி, மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, தேவன் எவ்வளவு நல்லவர்னா, நம்மெல்லாம் தேவர்களாக படைத்தார், நம்மெல்லாம் தெய்வங்கள். ஆமெனா? அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்தார். அவர் எப்படி சுயாதீன சித்தம் உடையவராய் இருக்கிறாரோ, ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை எல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் உண்டு, காண்பிக்க நேரம் இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவர் யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க மாட்டார், அவர் தாமாக சித்தம் கொள்ளுகிறார். அதே போலத்தான் அந்த சுயாதீன சித்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு ராஜாக்கள், நமக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது. எப்படி ஒரு ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட் நீதித்துறை இருக்கும். நீதித்துறை என்னது? கோர்ட் இருக்கும். சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றுவாங்க, அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு கோர்ட் இருக்கிறது, அந்த சட்டத்தை ஒழுங்காக்குவதற்கு காவல்துறை இருக்கிறது, அப்புறம் கல்வித்துறை இருக்கிறது, சுகாதாரத்துறை இருக்கிறது, அப்புறம் ஃபினான்ஸ் நிதித்துறை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, அப்புறம் ஹோம் மினிஸ்டர் உள்ள இருப்பாங்க இல்லையா, உள்துறை அமைச்சர், எல்லாம் நமக்குள்ள இருக்குது. நம்மால் நீதி பேசுவான், பார்த்துக்கிறீங்களா? எல்லாருக்குமே நீதி இருக்கிறது. இந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்குது. இது நல்லது, இது கெட்டது நமக்கே தெரியும், நீதி பேசுவாங்க. அப்புறம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவோம். கொம்பு எடுத்துன்னு பிள்ளைங்களா போலீஸ் அப்பனி. எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி என் பிள்ளைங்க எடுத்து மடிப்பாங்க, அம்மா போலீஸ்னுவாங்க. அவ்வளவு ஷார்ப்பாக கவனித்து என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ரூத்தம்மா. ஆமாம் சொல்லுங்க. நமக்குள்ளே இருக்குது நீதித்துறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை நமக்கு உள்ளே செயல்படுகிறது. அப்புறம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அது என்னது? நிதி அமைச்சர். உள்ள ஒரு நிதி அமைச்சர் இருப்பார், பணத்தை எப்படி கையாளுறதுன்னு அவர் வேலை செய்வார். நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்புறம் கல்வித்துறை, சுகாதாரத்துறை தான் என்னது? காலையில் எழுந்த உடனே பல்லத்தேயி, குழி, அதெல்லாம் சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் உங்ககிட்ட காசு எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் காசு வச்சுங்கிறேன், இதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை கொஞ்சம் ரெடி பண்ணு. இப்படி எல்லாம் நமக்கு உள்ள ஒரு ராஜ்யமே வேலை செய்து. இதில் என்ன செய்யணும்? ஹோம் மினிஸ்டர் உள்ள இருப்பார். அந்த ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா, சீஃப் மினிஸ்டருக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுப்பாரு. அந்த உள்ள இருக்கிற ஹோம் மினிஸ்டரை பற்றி இதுக்கு முக்கியமாக யாருன்னா புலனாய்வு துறை. என்ன துறை? இந்த புலனாய்வு என்ன செய்யணும்? டிபார்ட்மெண்ட். அந்த புலனாய்வு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணா, கவர்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவன் ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆனா? நேற்று வரைக்கும் என் வீட்டுக்காரர் நல்லா தானே இருந்தான், திடீர்னு ஏன் பேச மாட்டேங்கிறான்? என் வீட்டுக்காரனுடைய கேரக்டர் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, செல்ஃபோன் எடு, எவ கூடனா பேசுகிறானா? நம்ம ஆட்களுக்கு இன்றைக்கி அப்படி இந்த புலனாய்வு இருக்குது பாருங்க. சிபிஐ புலனாய்வு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள வேலை செய்யுது. திடீர்னு ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது, திடீர்னு ஏன் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் தெரியலையே. இந்த புலனாய்வு இல்லைன்னா உன்னால ஆக உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு ராஜ்யமே வேலை செய்யுது. இந்த வேலை செஞ்சு
நாம் எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாரு, தீர்மானம், டிசிஷன். அந்த மனசுக்குள்ள கவனிங்க, என்னால முடியும், என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னால முடியும் என்கின்ற மாம்ச அமைச்சரவை நமக்கு உள்ளே இருக்கிறது. அந்த அமைச்சரவை எல்லாம் சத்தியத்தை கொண்டு வெட்டி வீழ்த்தி விட்டு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துக்குள்ள சிங்காசனத்தில் உட்கார வைத்து, ஆமென் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்து என் தேவனாலே எல்லாம் கூடும் என்ற தீர்மானத்தை நம்ம எடுப்போம் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஜெபம். என்னால முடியாது, ஆமேனா, என்னால முடியாதுப்பா, என்னுடைய திறமையினால எதுவுமே முடியாது ஆண்டவரே, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதுக்கு பேர் தான் ஜெபம். நம்முடைய மனசுல தீர்மானம் இருக்குது இல்லையா? அதுதான் பிள்ளைங்க கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறோம். நம்ம அவங்க தீர்மானம் எடுக்க வைக்கும்படியாய் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேங்கிறோம். எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களே தீர்மானம் பண்ணணும். டே இங்க போவாதரா அப்படின்னு சொன்னா பையன் அங்கதான் போவான். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கும். உட்கார்ந்து அவனுக்கு அறிவை புகட்ட வேண்டும், சத்தியத்தை புகட்டணும். அது எவ்வளவு கெட்டது, அது எவ்வளவு தீமையான காரியம், ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கே அந்த அறிவை கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுவான்னா அங்கே போக மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா எழுந்து ஓடிக்கினே இருக்கும். அதை போவான். அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த குழந்தைக்கு சொன்னால் கேட்கவே கேட்காது. ஐயோ தபார், அங்க நாய் பாரு, அங்கே பாரு பூச்சாண்டி பாரு. அந்த குழந்தைக்கு தெரியுது அது தீமைன்னு, அதனால அங்கே போகாது. நீயும் நானும் நினைச்சா ஒண்ணுமே உட்காரவே வைக்க முடியாதுங்க. எந்த மனுஷனையும் இதை செய்யவே முடியாது. நீ பெத்த குழந்தையா கூட இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு இதை செய்யாதே அப்படின்னா அது அதுதான் செய்யும். நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பு அங்கே போனால் நெருப்பை தொட்டனா உனக்கு ஆபத்துன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது. ஆனால் ஒரு மாதிரி பயமுறுத்தலை கொடுத்தனா அந்த குழந்தைய தீர்மானிக்கும், எனக்கு ஏதோ தீமை வருது, எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, அதனால நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை தீர்மானம் பண்ணாதான் அந்த குழந்தையால உட்கார முடியும். ஆமேனா? எத்தனை புரிஞ்சு போச்சு? உன் பிள்ளை என்ன பண்ணுறான் இப்போ கவனிங்களேன், இல்லை கவனிங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி என்னன்னா, சின்ன பிள்ளைங்களாம் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க. இப்போ அந்த பிள்ளைய போயிட்டு கஞ்சா சாப்பிடாதான்னு சொன்னால் அவன் பைத்தியமாயி மென்டல் ஆகி ஒரு மாதிரி தான் ஆயிடுவான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, யாருக்கிட்டையுமே போயிட்டு அவங்க செய்கிற பாவத்தை தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்லாதீங்க. அந்த பாவம் உனக்கு எப்படிப்பட்ட தீமையை வருவிக்கும், உன் ராஜ்யம் எப்படி அழியும். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்றதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுக்கு போய் அதனுடைய விளைவுகள் எடுத்து சொல்லுங்க. உன் வாழ்க்கை எப்படி ஸ்பாயில் ஆகுது, நீ படிக்க வேண்டிய வயசு, இது நிமித்தம் உன் நரம்புகளை எப்படி பாதிக்கப்படும், உனக்கு திருமணம் பண்ண முடியாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தினா உனக்கு திருமணம் பண்ண முடியாது, அது நிமித்தம் மன உளைச்சல் ஏற்படும், உன் வாழ்க்கையை ஸ்பாயில், ஒரு மனநோயாலேயே போயிடுவேன். அவருடைய பின் விளைவுகள் எடுத்து சொல்லி புரிய வச்சோம்னா அவன் தீர்மானம் பண்ணாதான். ஆமேனா? ஏன் சொல்லுங்க, அவன் தேவ சாயல். எந்த மனுஷனையும் தவறா அவன் செய்யற பாவத்தை வச்சு கணக்கு போடக்கூடாது. அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாததுனால தான் பாவம் செய்யறான். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த மனிதனுடைய பாவத்தையும் சுட்டி காட்டி இவன் இப்படிப்பட்ட பாவம் செய்யறான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அவன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டான். நாளைக்கே அவனை ஏசப்பா தொற்றுவாரு, உடனே மனம் திரும்பிடுவான். நல்லா கவனிக்கணும். அப்போ அதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், அவர்களுக்கு புரிய வையுங்க. அதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க என்னை தொடுங்கப்பா, என்னுடைய பிள்ளையை தொடுங்க, நீங்க சந்திங்க. ஏன்னா அந்த ஒரு தெய்வீக உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மனுஷனை தொட்டா தான், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொட்டா தான் அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வையே தேவன் அவனுக்கு கொடுப்பார். எப்பா ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் தேடி வருகிறார். நமக்கு நல்ல வழி தீய வழியை கையில் உன் கண்ணில் காண்பிக்கிறார். நீ தான் தீர்மானிக்கணும். கிடக்கன்னு ஒரு சில வசனங்களை வாசித்து காட்ட கவனிங்க. உபாகமத்தின் புத்தகம் 30வது எடுத்துங்களேன். இந்த ஜபம்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் நம்ம போகணும். உபாகம புத்தகம் 30வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 15வது வசனத்தை வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நல்லா கவனிங்க. 2 வழிப்பா. ஒன்று நல்ல வழி, இன்னொன்று தீய வழி. ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. எதை நீ தீர்மானிக்க போற? கவனிக்கிறீங்களாமா? எதை நீ தீர்மானிக்க போற?
கவனிங்க, நம்ம மனசுக்குள்ள இனி நான் சர்ச்சுக்கு வரப்போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணா தான் நீ சர்ச்சுக்கு வர முடியும். ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்தல சர்ச்சுக்கு வர வைக்க முடியாது. நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமெனா? ஏன்னா தேவன் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று தான் சொன்னார். மனம் திரும்பு, நீ டிசிஷன் எடு. உனக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தின் நாளிலே நரகம் உன்னை கவ்விக்கொள்ளும். ஆனால் உனக்காக ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இதோ மரணத்தையும் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்னைக்கு உன் கண்முடி வந்து வச்சிருக்கிற. எதை நீ தெரிந்து கொள்ள போற? கீழே நீ வாசித்தீங்கன்னாக்கா 19 வாசிங்க பார்க்கலாம். 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். எதை சூஸ் பண்ற? எதை தீர்மானிக்கிற? புரிஞ்சு போச்சா? ஆமெனா? புரிஞ்சு போச்சா? நீங்க போயிட்டு சும்மா சர்ச்சுக்கு வான்னு சீண்டிக்கினே இருந்தீங்கன்னா சண்டை தான் வருவாங்க. நான் தீர்மானம் பண்ணிக்கிறது வேற ஏதோ தீர்மானம் பண்ணிக்கிறேன். என் தீர்மானத்தை நீ உடைக்கிறியன்னு சொல்லி பிரச்சனை ஏற்படும். புரிய வைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, உட்காந்து புரிய வைங்க. நம்ம சபைக்கு போகிறது எவ்வளவு நன்மையானது, அது நமக்கு எப்படிப்பட்ட ஜீவனை உண்டாக்க சொல்லி புரிய வைங்க. ஏனென்றால் இதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமெனா? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். தேவன் நம்ம மேல இறங்கி அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி, இதோ மரணம் ஜீவனும் கண் முன்னாடி இருக்குப்பா, இதை நீ சூஸ் பண்ணிக்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவரை அவரே நமக்கு கொடுத்து இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. சரி, இப்போ இந்த ஜபம் என்கின்ற இந்த கனி எந்த விசுவாசம் என்கின்ற மரத்துல, சத்தியம் என்கின்ற வேர்ல, அதில் தான் இந்த ஜபம் என்கின்ற கனியே வருகிறதுன்னு பார்த்தோம். ஆமெனா? ஜபம் என்கின்ற கனி விசுவாசம் என்கின்ற மரத்திலும் சத்தியம் என்கின்ற வேரிலும் தான் இந்த ஜபம் என்கின்ற கனி வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். இப்போ நாம ஜபிக்கிற ஜபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது என்பதை பார்க்க போறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சத்தியத்தை அறியாமல் இருப்பது. சத்தியம் அப்படின்னா என்ன? இந்த பைபிள். இந்த பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேத ரகசியங்களையும் தேவன் எதற்காக இதை எழுதி வைத்திருக்கிறார், தேவன் எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார், தேவன் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை எல்லாம் இந்த வேதத்தில் செய்திருக்கிறார் என்பதை இந்த வேதத்தில் நல்லா ஆராய்ந்து பார்த்து, இந்த சத்தியத்தின்படியே நீ ஜபத்துக்கு போனா உன் ஜபம் பயங்கர வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆக சத்தியமே ஜபத்தின் வல்லமை. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, சத்தியமே ஜபத்தின் வல்லமை. இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான போராட்டம், முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் நகர முடியல, மரணம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை உன்னை பயமுறுத்துகிறது. அந்த சூழ்நிலையில் இப்போ நீ ஜபத்துக்கு போற, ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்து அப்படின்னு சொன்னாலும் ஜபத்துக்கு பவர் கிடையாது. ஆண்டவரே என் சூழ்நிலை நான் பார்க்கிறேன், எனக்கு முன்னாடியும் பிரச்சனை இருக்குது, பின்னாடியும் பிரச்சனை இருக்குது. முன்னாடி செங்கடல் இருந்தது, பின்னாடி பார்வோனுடைய சேனை வந்தது. ஆனால் என் கர்த்தர் செங்கடலை பிளந்தீர், என்னை பின்தொடர்ந்த அந்த பார்வோனின் சேனையும் நிர்மூலமாக்கினீர். அதே போல நான் பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஜபத்துக்கு பயங்கர பெரிய வல்லமை. ஆமெனா? இந்த சத்தியத்தின்படி. அப்ப நீ என்ன செய்யணும்னா, பைபிளை நல்லா வாசிக்கணும். நீ எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறியோ அந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கணும். ஊழியக்காரன் வந்தாவே என்ன வசனம் பேசுவாரு, எந்த வார்த்தை எடுத்து கொடுப்பாரு, இந்த சத்தியம் எனக்குள்ள புரியணும். நீங்க பைபிளை நல்லா உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள போராட்டுகிற கோலியாத் என்னை பயமுறுத்துகிறான், என்னை பயமுறுத்துகிற ஒரு காரியம் அங்கே நிற்கிறது, கோலியாத்தை போல பிரச்சனை இருக்கிறது, ஒரே ஒரு கூழாங்கல் போது ஆண்டவரே இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை இந்த கோலியாத்தை நிர்மூலமாக்கி ஜெபித்து பார். சத்தியம்தான் ஜபத்தின் வல்லமை. இன்னைக்கு அநேக பேர் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஏன் வல்லமை இல்லை, ஏன் பவர் இல்லை, ஏன் ஜபம் ரிட்டன் வந்து விடுகிறது என்றால் சத்தியம் உனக்குள்ள இல்லை. எத்தனை பேர் தொடர்ந்து நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க? கண்டினியூ டெய்லி பைபிள் வாசிக்க கை தூங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்த கேள்வி. நீங்க வாசித்த அந்த வேதத்துக்கு ஏற்றாறு போலவே
இங்க நான் கொடுத்த சத்தியம் எல்லாம் எத்தனை பேருடைய மனசுக்குள்ள இருக்குது தான் கேள்வி. சத்தியம்னா என்ன தெரியுமா? வேதத்தில் ஏன் இதில் என்னமோ இருக்குது, இது என்ன மண்ணா, இதில் என்னமோ இருக்குது என்ன, இதில் என்னமோ இருக்குது என்னன்னு உட்காந்து நீ ஆராய்ச்சி பண்ணி 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 இந்த பைபிளை மட்டும் நீ ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ பண்ணுற எல்லா ஜபத்துக்கும் உடனடி ஆன்சர் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாஸ்டருங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணால் ஏன் பேயெல்லாம் ஓடுது? பில்லி சூனியமெல்லாம் எட்டி உதைக்கலாம். ஏசப்பா நாமத்துக்கு நான் மகிமையாக சொல்கிறேன். ஒரு முறை நம்ம ஊரில் இந்த மணியாட்டி வந்தார், நம்ம பிரதர்ஸ்லாம் கூட்டின்னு வந்துட்டாங்க. ஏய் தூங்க விட மாட்டேன் இந்த ஆள் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? நம்ம கூட்டின்னு நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? பில்லி சூனியம் மந்திரம் அப்புறமா பேய் பிசாசி அவன்லாம் தோற்று போனவன். இயேசுவின் நாமத்தில் ஓடுனா ஓடிடணும். ஆமேனா? உனக்குள்ள சத்தியம் இருந்தால். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் மெசேஜுக்கே போகல, தயவு செய்ய சொல்கிறேன், பேய்க்கு மட்டும் பயடாதீங்க. அதே மாதிரி பில்லி சூனியம் எட்டி இப்பறேன் உன் தலைமுடி எடுத்துட்டாங்க, அப்புறம் கால் மண் எடுத்துட்டாங்க, ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக செய்வானுங்க, அந்த ஆவிகளுக்கு வந்து தூண்டி விடுவானுங்க. உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவ ரட்சகர்னு விசுவாசிக்கிறது உண்மைன்னா உங்களை அன்பாக சொல்கிற, தயவு செய்து பேய்க்கு மட்டும் பயடாதீங்க. அவன் தோற்று போனான், அவன் தலை நசுக்கப்பட்டவன். ஆமேனா? என்னைக்கு நீ சர்ச்சுக்குள்ளே வந்தியோ அன்றைக்கி அதெல்லாம் அப்பயே வெளியே ஓடி போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா என் மாம்சம் தான் பிரச்சனை. என் மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறது? என் மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கான சத்தியம் தான் நமக்கு தேவை. இப்போ கவனிங்க, இப்போ நமக்குள்ள இந்த சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும்னா சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ள வந்துடும். சகல அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போதான் செய்திக்குள்ளே போகிறோம். எடுத்து வாசிங்க யாக்கோபின் நிருபத்தில், யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 17-18 வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 17-18. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? அந்த கருத்தாய் அப்படின்னா என்ன தெரியுமா? சத்தியத்தின்படி. எலியாவுக்குள்ள சத்தியம் இருந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா என்ன ஜெபம் பண்றாரு? 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு. அப்படியே மழை பெய்யல. அடுத்தது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். ஏன்னா எலியாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கருத்தான ஜெபம், சத்தியத்தின்படியான ஜெபம். அவருக்கு பைபிள் தெரியும், அவருக்கு நல்லா வேதம் தெரியும். அப்ப மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? பூமி தன் பலனை. நம்ம நல்லா இருக்கணும்னா பூமி நல்லா விளையணும். நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நம்மளாம் மண்ணிலிருந்து வந்தவங்க இல்லையா? அதுதான் மண்ணில் விளைகிற அந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்றோம். அப்போ நம்ம நல்லா சாப்பிட்றோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த நைஜீரியா, இந்த எத்தியோப்பியா, அந்த லைன்லேருந்து தாண்டி போனீங்கன்னா பயங்கரமான பஞ்சம். ஜனங்கள்லாம் அந்த தேசத்தை விட்டே வெளியேறாங்க. மழை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு செழிப்புள்ள காலம் அவர்களுக்கு இல்லை. அப்போ எலியா இங்கே என்ன செய்கிறாருன்னா, எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய், அதாவது சத்தியத்தின்படி. என்ன சத்தியத்தின்படி எலியா ஜெபம் பண்ணாரு? மழை பெய்யக்கூடாதுயா, ஒரு ஊழியக்காரர் அப்படியே ஜெபம் பண்றது மழை பெய்யக்கூடாதுன்னு. ஆனால் மறுபடியும் ஜெபிக்கிறார் கருத்தாய், சத்தியத்தின்படி. மழை வருது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எலியா போயிட்டு ஜெபம் பண்றார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றியா இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எவ்வளவு பெரிய ஜெபம்! சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம். கண்டிப்பாக ஜெபிக்கணும், காத்திருக்கணும், உட்காந்து. நான் சொல்கிற கவனிங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்தில் சத்தியம் இருந்துச்சுன்னா அது வல்லமையாய் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இந்த ஒரே ஒரு வசனத்தில் சொல்லப்போனால்
ஒரே ஒரு மிஞ்சி விட 2 லைன்ல என்ன பெரிய வல்லமை இருக்கு? என்னது? ஆகாப் ராஜாவை நோக்கி எலியா சொல்றாரு, என்னுடைய வாக்கின்படியே அல்லாமல் நான் சொல்லாம மழை பெய்யாதுரா, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுரா, எவ்வளோ வருஷம்? 3.5 வருஷம் பெய்யாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப ராஜாவை பார்த்து எலியா சொல்லிட்டு போயிட்டாரு. கவனிங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம். அவர் எகிப்தில் அடிமைப்பட்டு போய் கிடந்தாங்க. அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் உங்களுக்கு தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன், நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அப்படி வறண்ட வறட்சி பூமி மாதிரி இருக்கும். அது மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், நல்ல நதிகள், அப்புறம் கடற்கரை, சமவெளிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகிமையான தேசம்தான் இந்த இஸ்ரேல் தேசம். ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றையும் கவலைப்படாத, இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தேசத்துக்கு தேவையான விளைநிலங்கள், பலன், பூமி தன் பலனை கொடுக்கும். எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? நான் வானத்திலிருந்து மழையும் தண்ணீரையும் கொடுத்து சரியாக முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுப்பேன். இந்த முன்மாரி பின்மாரினா என்ன தெரியுமா? மழை. மழை நடுவு நடும்போது, இஸ்ரவேலில் விதை விதைக்கும் போது, அதாவது திராட்சை விதைக்கும் போது அல்லது கோதுமையை பயிரிடும் போது, மற்ற பயிர்களை பயிரிடும் போது சரியாக கர்த்தர் ஒரு மழையை கொடுப்பார், நல்லா செழிப்பாக வளரும். அறுவடை செய்யும் போது பின்மாரியை கொடுப்பார். கரெக்டாக அறுவடை முடிஞ்சுதான் அந்த மழை நின்றுடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அறுத்து நல்ல செழிப்பாக இருந்தால் கர்த்தர் கரெக்டாக மழையை கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாக்குத்தத்தமான வசனங்கள் உண்டு. அந்த வசனம் மட்டும் வாசிங்க, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தை தேவன் கொடுத்தார். உபாகம புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களோட மகிமையான வாக்குத்தத்தை கொடுத்து அழைத்து கொண்டு போனார். 10 வாசி. உபாகமம் 11:10. சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். என்ன தேசம்? வானத்தில் இருக்கிற மழை. நீ இருந்த எகிப்துல நைல் நதியில அப்படியே கால்வாய்களை உண்டு பண்ணி உன்னுடைய கீரை தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சினியே, அப்படி அல்ல. முழுக்க முழுக்க இந்த கானான் தேசத்தினுடைய செழிப்பு என் கையில் இருக்கிறது. சரியாக மழையை கொடுப்பேன். சரியாக உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? மழையை முன்மாரியை பின்மாரியை கொடுத்து உன்னை வளமாக வாழ வைப்பேன். அது வாசிங்க. அது தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அந்த தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நம்மை விசாரிக்கிற கர்த்தர். ஆமேனா? நாம் அழுத போது, நம் மனம் உடைஞ்சி நொறுங்குற போது, ஏன் உனக்கு என்னமா பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிற, எது உன்னை பாதித்திருக்கிறது, எது உன் இருதயத்தை உடைத்திருக்கிறது என்று உன்னை விசாரிக்கிறவர் தான் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லாமா? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இந்த சபை. இங்க சபையில வந்து உட்கார்ந்திருக்கிற உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற. கரங்களை தட்டி, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? அப்படியே கண்ணு மேல இருக்குது. ஆமேனா? உங்க அம்மாவை உங்க அப்பா அப்படியே கண் அப்படியே இமை அப்படியே மூடாம பார்த்துருக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவில் முடியும்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல கண்ணை வச்சு நம்மை காத்தவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டாரு, உன் தேசத்துக்கு நான் செழிப்பை கொடுப்பேன். அதனால விக்கிரகத்தை மட்டும் வைக்காத. எதை வைக்காத? விக்கிரகம். அந்த தேசத்துல என்ன இருந்துச்சுன்னா பாகாலும் அதே மாதிரி தோப்பு விக்கிரகங்களும் அந்த தேசத்துல பயங்கரமா இருந்துச்சு. அது பயங்கரமான ஆபாசம். நல்லா கவனிங்க. எங்க விக்கிரக ஆராதனை அதிகமாக இருக்குதோ அங்கே விபச்சாரம் அதிகமாக இருக்கும். இது வந்து ட்ரிக்கு. இது நீங்கள் எங்கே வேணால் எடுத்துங்க. எந்த இடத்துல விக்கிரக ஆராதனை, சிலையை வெடிச்சிட்டு அது மரத்தை வச்சுட்டுலாம் எங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ, இந்த அசுத்த ஆவி என்ன செய்யணும்? விபச்சாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக தள்ளும். அது ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த கானான் தேசத்தில் பாகாலுடைய சிலையும் பலிபிடமும்
தோப்பு விக்கிரகமும் அங்கே இருக்குது. நீங்கள் உள்ளே போகும்போது அதை மொத்தத்தை சங்காரம் பண்ணிட்டு அந்த தேசத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு உங்களை குடியேற்ற போகிறாங்க. 7 ஜாதி இருந்தாங்க, 7 ஜாதியை துரத்திட்டு கர்த்தர் அவர்களை இங்கே குடியேற்றினார். அது தேவனுடைய தேசம். அந்த பாகால உங்களுடைய தேசத்தில் நீ கொண்டு வராத அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் திருப்பிங்களேன். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 4:3 வாசிங்க. பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறதே. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. இந்த பாகால் யார் தெரியுமா? அவன் ஒரு சிலையை வச்சுட்டு எப்படி கர்த்தர் ஏற்ற வேலையில் வெயிலையும் கொடுத்து மழையை கொடுத்து பனியை கொடுத்து நல்ல ஒரு செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் கொடுக்கிற என்ற வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதே போல் அங்கே இருக்கிற அந்தகாரம் என்ன செய்யணும்? இந்த பாகால் என்றால் லார்டு, கடவுள் என்று அர்த்தம். எங்களுக்கு இந்த சிலை, இந்த பாகால் தான் எங்களுக்கு நல்லா வாழ வைக்கிறாரு, எங்களுக்கு நல்ல சூரிய வெளிச்சத்தை நல்லா கொடுக்குறாரு, நல்லா மழையை கொடுக்குறாரு, பனியை கொடுக்குறாரு சொல்லிட்டு இந்த பாகாலுக்கு நல்லா பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி பக்கத்திலே தோப்பு விக்கிரகம். தோப்பு விக்கிரகம் என்றால் அஸ்டார்டே, அஷாரே, அஸ்தரோத்து அப்படின்லாம் பல பெயர்களிலே இந்த இவள் இருப்பாள். இவள் யாருன்னால் பக்கா வேசி. இவங்க எப்படி ஆராதனை பண்ணுவாங்கன்னா, பாகாலுக்கு பலியை செலுத்திட்டு இந்த தோப்பு விக்கிரகத்துக்கு படையல் படைப்பாங்க. எப்படிப்பட்ட படையல்னா அசுத்த படையல், அசுத்த மிருகங்கள் எல்லாம் படையல் செஞ்சுட்டு போதை, நல்ல போதையை கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்களிலே இந்த கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போதைக்கு பேர் போன தேசம் அந்த கானான் தேசம். காரணம் என்னன்னாக்கா, இந்த தோப்பு விக்கிரகம் இருக்கிறாளே அஸ்தரோத்து, அவளுக்கு படைக்கிற படையிலே என்ன படைப்பாங்கன்னா போதை பொருள்களை தான் படையில படைச்சிட்டு அதை விருந்து உண்டு அசிங்கமான பாவ காரியங்களை செஞ்சு தான் ஆராதனை பண்ணுவாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த அருவருப்பெல்லாம் வெட்டி வீழ்த்தி எல்லாத்தையும் அழிச்சார். ஆமேனா? கர்த்தர் சொல்லிட்டாரு, எச்சரிக்கடா, இந்த பாகால் பெயரை பின்பற்றினா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து 4ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆமெனா? இயேசுராஜா நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், பின் நாட்களிலே போயிருக்கும் போது நல்லா கவனிங்க, யோசுவாவை கொண்டு ஒரு பெரிய யுத்தம் பண்ணி அங்கிருந்த எல்லா விக்கிரகங்களையும் பாகாலையும் அஸ்தரோத்தையும் தோப்பு விக்கிரகங்களையும் நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனங்களை குடியேற்றினார். ஆனால் பின் நாட்களில் வந்த ஆகாப் என்கிற ராஜா என்ன செய்தான் என்றால், யசபேல் மூலமாய் அவன் மறுபடியும் கானான் தேசத்துக்குள்ளே, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே உள்ளே வந்து அங்கங்க சிலைகளை வச்சான். என்ன வச்சான்? சிலைகளை வச்சு இந்த பாகாலை மறுபடியும் கொண்டு வந்துட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல் பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு சோரம் போயிட்டாங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் கையிலே கொடுத்திருந்தார். நல்லா கவனிக்கணும். இந்த சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? எலியா ஜெபம் பண்றாரு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இந்த சிலை, இந்த பாகால் தான் எங்களுக்கு நல்லா சூரியனையும் வரப்பண்ணி மழையும் வரப்பண்ணி பனியும் வரப்பண்றான்னு சொல்லி எல்லாரும் ஏமாந்து போயிட்டு தேவனை விட்டு விட்டு அப்படியே பின்மாற்றத்துக்கு போயிருந்தார்கள். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? நல்லா அந்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் இந்த ஆகாப் என்ன செய்தான்? 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடந்து அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தது போல் அவன் சீதோனரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். என்ன எடுப்பித்தான்? கவனிங்க, என்ன எடுப்பித்தான்? நல்லா கவனிங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் தேசம் முழுக்க இந்த பாகாலுடைய பலிபீடங்கள், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் இந்த ஜனங்கள் விட்டுவிட்டு பாகாலுடைய பலிபீடங்களை கட்டி பாகாலுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோப்பு விக்கிரகங்களுக்கு, அந்த தோப்பு விக்கிரகத்துடைய பந்தியிலே சாப்பிடுகிற பொல்லாத பாவத்தை இதை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது.
இப்போ 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 நம்ம இந்தியாவில் கூட இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. என்ன பிரச்சனை? லட்டு பிரச்சனை இல்லையா? கவனிங்களேன், லட்டுல மாட்டு கொழுப்பை சேர்த்துட்டாங்களாம். அபிஷ்டு 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 அதெல்லாம் நான் தொட மாட்டேன். அவங்களுடைய இதயம் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. என்னது? மாட்டு கொழுப்பை சேர்த்துட்டாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆனால் அந்த லட்டை மட்டும் மாட்டு நெய்யில் செய்வாங்களாம். எதை செய்வாங்களா? நல்லா கவனிங்க, அந்த ரத்தத்தையே ஒரு பாலாக உறிஞ்சி அந்த பாலை போயிட்டு நல்லா கடைஞ்சி நெய்யை எடுத்து நெய்யில் லட்டை செய்வானா. மாட்டு நெய்யில் வரக்கூடிய அந்த லட்டை சாப்பிடுவானா, மாட்டு அந்த கொழுப்பை சாப்பிட மாட்டான். என்னடா உங்களுடைய லாஜிக்? இது ஒன்றுமே புரியல இது இல்லையா? ஏன்னா இது என்னது? இது தோப்பு விக்கிரகம் இருக்குது. தோப்பு விக்கிரகம் அசுத்தமான போஜனத்தை படைச்சு சாப்பிட்ற ஒரு பொல்லாத காரியம். ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு அவர் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் அந்த தேசத்தை அழகுபடுத்தி மகிமைப்படுத்தி அந்த தேசத்தை நல்ல செழிப்பா சேமமா வச்சிருந்தாரு. நல்ல கவனிங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு ஆர்டர் என்ன தெரியுமா? அந்த தேசத்துல ஒரு சிலையோ ஒரு தோப்பு விக்கிரகத்தையோ எக்காரணத்தை கொண்டு நீங்க உண்டு பண்ண கூடாது என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. உபாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 8 வாசம் மறுபடியும் இதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த எலியாவினுடைய காரியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உபாகமம் 12ஆவது அதிகாரத்தில் எங்கிருந்து வாசின்னு தெரியுமா? 1 வாசி. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. பாருங்க, நீ போய் சேர்கிற இந்த தேசத்துல நீ கை கொள்ள வேண்டிய கற்பனை, நீ எதை ஃபாலோ பண்ணணும், எதை நீ செய்யணும் அப்படின்னா, நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்து தங்கள் விக்கிரக தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ளவைகளை எல்லாம் முற்றிலும் அழித்து. சொல்லுங்க, எதை அழிக்கணும்? பச்சையான மரம், சகல மேடு குன்றுகள். ஆமேனா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க சிஎம் ஆயிடுறீங்க. யார் சிஎம் ஆகுறது? ஆண்டவர் கொடுக்குற ஆர்டர் என்ன தெரியுமா? யாரும் தலைவர் ஆகணும், சிஎம் ஆகணும்லாம் கற்பனை பண்ணுற போறீங்க. நீ இந்த ஊருக்கு தலைவராக வரன்னா இந்த ஊரில் ஒரு மரம் இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு வேப்ப மரம் இருக்கக்கூடாது, ஒரு குன்று இருக்கக்கூடாது, ஒரு மலை இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் போயிட்டு பலி செலுத்த உட்காந்துங்கிறான் இவன். டேய், உங்களுக்கு கொடுக்குற முதல் ஆர்டர் என்னது? ஒரு சிலையை வைக்காத. அப்புறம் அவர்கள் பலிபீடங்களை அவர் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து. இந்த சிலை பலிபீடம் என்பது பாகால். ஆனா ஆகாப் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் யோசுவாவை கொண்டு நல்லா சுத்தம் பண்ணாரியா. எல்லா விக்கிரகத்தை அழிச்சு எல்லா மரங்களையும் அழிச்சு நல்லா சுத்திகரிச்சு அது பரிசுத்த பூமியாக தேவன் சுத்தம் பண்ணாரு. ஆனால் ஆகாப் மறுபடியும் பலிபீடங்களையும் இந்த சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் கொண்டு வந்து விட்டான். வாசி தொடர்ந்தது. அவர்கள் தோப்புகளை தோப்பு என்பதுதான் அஸ்டார்டே, அஸ்தரோத்து, இஸ்டார். பல பாபிலோனிய எபிரேய கிரேக்க பதங்களிலே பல விதத்தில் அழைக்கப்பட்டவள் இவள். இந்த தோப்புகளை அக்கினால் சுட்டரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்தது. அவருடைய பேரு கூட இருக்கக்கூடாது, அவங்க பேரை கூட உச்சரிக்க கூடாது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? துரதிருஷ்டவசமாய் எசபேல் உள்ள வந்தால் ஆகாபை கைக்குள்ள போட்டு ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கினா அந்த பழைய பாகால்களை உள்ளே கொண்டு வந்து மூளைக்கு சிலையை நிறுத்தி அங்கங்க பலிபீடங்களை கட்டி. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நாம் வெளிப்படையாக விபச்சாரம் செய்யக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்க கூடாது, ரத்தத்தை புசிக்க கூடாது, அதுக்கப்புறம் நெருக்குண்டு செத்ததை புசிக்க கூடாது. விபச்சாரம், விக்கிரகம், ரத்தம், நெருக்குண்டு இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் வெளிப்படையாக எழுதுந்து. அதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் விக்கிரகங்களுக்கு நம்மால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மலைக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு வந்து பொறி கல்லைக்கு ஆசைப்பட்டுன்னு அதுக்கு போய் அப்படி போயிடுவாங்க, சோரம் போயிடுவாங்க. அதை காசு கொடுத்தா நீ வாங்கி சாப்பிட போகிற, உனக்கு ஆசையாக இருந்தால் போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவங்களாம் பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. எச்சரிக்கை. கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த யேசபேல் என்ன செஞ்சா அப்படின்னா, எப்பா கர்த்தர்லாம் ஒன்றும் இல்லை, பாகால் தான் நம்மளை எல்லாம் வாழ வைக்கிறது, செழிப்பை கொடுக்கறது.
அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த தேசம் முழுக்க பாகாலை வைத்திருந்தாள். இப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? தன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவன். என் ஜனங்கள் என் தேவனை விட்டு சோரம் போய் விட்டார்களே, என் ஜனங்களை நான் என் தேவனை திருப்ப வேண்டும். இவன் தான் தீர்க்கதரிசி. என் ஜனங்களை இந்த பொல்லாத பாவத்திலிருந்து திரும்பி அவர்கள் கர்த்தரே தேவன் என்பதை சொல்ல வைக்க வேண்டும். கர்த்தர் நமது ஆண்டவராகிய யெகோவா தேவன், இயேசு தேவனே தேவன். இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் யார் என்றால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் யார் என்றால் சகலத்தையும் மீட்டவர். கர்த்தர் என்றால் சகலத்தையும் மீட்டவர், மீட்பர். சகலத்தையும் மீட்ட இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். இதுதான் எலியா பண்ணார். எலியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல் யா. யா என்றால் யாவே தேவன். யாஹ், யோத் ஹே வவ் ஹே இருக்கு இல்லையா, யெகோவா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் யாஹ். ஏல், ஏல் என்றால் எலோஹிம், திருத்துவ தேவன். தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். யாவே கர்த்தர் மீட்பர். தம்மைத்தாமே பலியாகி எல்லாவற்றையும் மீட்டவர். மீட்டெடுத்த கர்த்தரே, சகலத்தையும் மரணத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தரே ராஜாதி ராஜா. அவருக்கே மகிமை என்பதுதான் சத்தியம். ஆனால் இந்த யேசபேல் உள்ளே பூந்து ஆகாபை கைக்குள்ள போட்டு பாகால் தான் கர்த்தர். பாகால் என்ன பண்ணா? பாகால சிலுவையில் போய் பலியானோ? நல்லா கவனிக்கணும். இப்போ சத்தியத்தின்படி கருத்தாய் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ஆகாபை கூப்பிடுறாரு. டேய் ஆகாப் ராஜா இங்க வா. நம்முடைய ஆண்டவர் நம்ம கையில சத்தியத்தை கையில கொடுத்துட்டு அவர்தான் கர்த்தர், அவர்தான் எலோகிம் தேவன் என்பதை சொல்லி கொடுத்தாரு. நீ மூளைக்கு மூளைக்கு பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதனால் நான் இப்ப சொல்றேன், பாகால் ஒன்றும் இதெல்லாம் செய்யலை. மழையை வரவிக்கிறது இதெல்லாம் பாகால் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாம். நான் எலியா. நான் யார்? நான் எலியா. நான் யார்? நான் எலியா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா தேவனை ஆராதிக்கிற நான். இந்த யெகோவா தேவனே ஏல், இவரே தேவன். யெகோவா தேவனே தேவன், அவரை நான் ஆராதிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், என் வாக்கின்படியே அல்லாமல் 3 வருஷம் மழையும் பெய்யுது பனியும் பெய்யுது, போங்கடா, உங்களுக்கு முடிஞ்சா நீ பாகால் தேவன் சொல்கிறல்ல, நீ ஒன்றா மழையை வரவிச்சுக்க அப்படின்ட்டு போயிட்டாரு. லாக் பண்ணிட்டாரு, வானத்தை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அங்கே என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணுறாரு? எடுத்து வாசிப்போ. 17:1. கீலேயாத் குடிகளிலே, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. நல்லா கவனிங்க. கீலேயாத் என்பது யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கிற தேசம். திஸ்பைட் அப்படின்னு சொன்னா என்ன? கேப்டிவிட்டி. இவருக்கு உண்மையிலே என்ன பேர்னு தெரியல. கேப்டிவிட்டின்னா சிறையிருப்பு. ஒருவேளை திஸ்பியனாகிய சிறையிருப்பில் இருந்தவன் எலியா சிறையிருப்பில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக எலியாவை அடிமையாக விற்றிருக்கலாம். ஆனால் எலியா நடந்திருக்கலாம். ஏன்னா திஸ்பைட் என்று சொன்னால் கேப்டிவிட்டி என்று அர்த்தம், சிறையிருப்பு என்று அர்த்தம். ஆனால் எலியாவுக்குள் இந்த பக்தி வைராக்கியம், யெகோவா தேவனுடைய ஆராதனை. அவர் என்ன சொல்ல தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த ஜபம் தாங்க வல்லமையான ஜபம். இந்த ஜபம் தாங்க சத்தியத்தின்படியான ஜபம். இந்த ஜபம் தான் கருத்தான ஜபம். அது என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இந்த இஸ்ரவேல் யார்? யாக்கோபு என்பவர் எப்போது இஸ்ரவேல் ஆனார்? அவர் தன்னுடைய யாக்கோபு தன்னுடைய மாமனாராகிய லாபானிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது இந்த பூமியில தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற கரையை அப்புறப்படுத்தி அவர் தனித்து தனிமையாய் தேவ சமூகத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கி. எப்படி பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி, தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் ஆடு மாடு எல்லாத்தையும் வெறுமையாக்கி, நான் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி மரித்தார். சொல்லுங்க, என்ன பண்ணார்? அவருடைய பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டது? இவன் தான் பரிசுத்தவான் என்பதை வெள்ளிக்கிழமை தெளிவாக பார்த்தோம். ஆமேனா? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அவர் எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்தார் யாக்கோபு. ஏனென்றால் எலோகிம், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கே மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேனா?
ஆமெனா. அப்போ இஸ்ரவேல் என்பவர் யார் என்றால் தம்மை தாமே வெறுமையாக்கினவர். தம்மை தாமே வெறுமையாக்கி எந்த ஒரு துரைத்தனமும் எந்த ஒரு அதிகாரமும் எனக்கு இல்லை என்று சொல்லி, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் மரிக்க வேண்டுமே, எனக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யாப்போக்கின் ஆற்றை எல்லாவற்றையும் கடக்க. யாப்போக்கு என்றால் எம்டிங், வெறுமை. ஆக இஸ்ரவேல் ஏன் அவர் வெறுமையாக்கினார் என்றால், கர்த்தர் யெகோவா தேவன், ஏலோகிம் தேவனாய் இருந்தவர் யெகோவாவாக தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தான் கர்த்தர். தம்மை தாமே பலியாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி. எத்தனை சொல்றது புரியுது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் தம்மை தாமே வெறுமையாக்கினவர், அவர் பரிசுத்தவான். ஏனென்றால் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி பலியாகி சகலத்தை மீட்டவர். ஆமெனா. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த சிருஷ்டியானது இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமேனால் ஒரு மீட்பர் மரிக்க வேண்டும். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும். அவருடைய மரணத்தினாலே சகலத்தை மீட்க வேண்டும். இந்த மீட்பில தான் சகலமும் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ஆமெனா. இந்த சத்தியம்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்றால் அவருக்கு நான் அடிமை. என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நான் அடிமை. நான் பரிசுத்தன். நான் என்னை நானே வெறுமையாக்கினவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இன்னும் புரிஞ்சிருக்கும். உண்மையா இல்லையா? ஆமெனா. அப்ப இஸ்ரவேலின் தம்மை தாமே வெறுமையாக்கின பரிசுத்தராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன், அவருக்கு முன்பதாக நிற்கிற நான் பரிசுத்தன். ஆமென். ஏனென்றால் என்னை சிலுவிலே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன். அவருடைய அடிமை நான். ஆமெனா. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எல்லா கரங்களை ஆமென் சொல்லுவோமா? யாரு துதிகளுக்குள்? அப்ப இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் பரிசுத்தவான். பரிசுத்தனா என்ன? ஆவியா இருக்கிற தேவனை ஆராதிப்பது, தாம் மாம்சத்துக்கு பலியாவது. ஆமெனா. வெறுமையாக்குவது, தம்மை தாமே வெறுமையாக்குவது. ஆக இஸ்ரவேல் பரிசுத்தர். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். யார் அவரு? இஸ்ரவேலின் தேவன் யாரு? யெகோவா தேவன். ஆமெனா. இஸ்ரவேலின் தேவன் யாரு? கர்த்தர் என்றால் யெகோவாப்பா. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அந்த யெகோவா என்றால் யார் அது? யெஷுவா ஹா நஸ்ரி வா மெலெக் ஹா ஹெகுதீம். நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. ஆக யெகோவா என்றால் இயேசு ராஜா. கையை தட்டி இஸ்ரவேலின் தேவன் என் இயேசு தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர். அப்போ பைபிள் முழுக்க யார் தான் இருக்கிறது? எத்தனை புரிஞ்சு போச்சு? அப்ப எலியாவின் ஜபம் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஜபம்? ஏன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். பரிசுத்தனை கண்டா பேயெல்லாம், பரிசுத்தரை கண்டா பேயெல்லாம் அவர் கப்பர்நகமுக்கு போகும்போது, இயேசுவே எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவோம், நீர் தேவனுடைய பரிசுத்தர். கவனி, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. அந்த தேவனை கண்டவர் யெகோவா தேவனாகிய இயேசு தேவன். ஆமெனா. என்றென்றைக்கும் மகிமையை கொடுக்கிறவர் யெகோவா தேவன். ஏனென்றால் இவர் தம்மை தாமே வெறுமையாக்கினவர். ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஆமென். அப்போ அந்த இயேசு ராஜாவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எலியா பரிசுத்தன். ஆமெனா. பரிசுத்தன் ஜபம் பண்ணான்னா அந்த ஜபத்துக்கு பவருங்க. ஏன்னா அவனுக்குள்ள சத்தியம் இருக்கும். சத்தியம்னாவே எது தெரியுமா? என் இயேசு ராஜனே சத்தியம், அவரே நித்திய ஜீவன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
பிள்ளைகளே, பிள்ளை இல்லம்மா, அதுல 20 அன்றியும் நான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. நல்லா கவனிக்கணும், யாரை அறிந்து கொள்வதற்கு? இந்த அறிவு தான் எலியாவுக்குள் இருந்துச்சு. சத்தியம் எலியாவுக்குள் இருந்துச்சு. சத்தியமே ஜபத்தின் வல்லமை. ஆமெனா? ஒருத்தர் ஜபிக்கிற ஜபத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமை வருதுன்னா, அவன் அறிந்திருக்கிற சத்தியத்துக்கு ஏற்ற போல் தான் வல்லமை வரும். அப்போ அதுக்கு தான் சத்தியத்தை நல்லா கூர்ந்து கேட்கணும். கவனிங்க, வந்து சபை உள்ள வந்து உக்காந்துக்குன்னு அப்படியே தூங்குறது. இப்போ நம்ம இன்னும் பார்க்க போறோம் எலியா எப்படி கருத்தா ஜெபம் பண்ணாரு, மழை வந்துச்சுன்னு. வாசிக்க தொடர்ந்து. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இதாங்க இந்த ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. வாசிங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யாரு மெய்யான தேவன்? இயேசு தேவன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சொல்லுங்க, நித்திய ஜீவனும். அவர் தாங்க நம்முடைய உயிர். இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர். இயேசு கிறிஸ்து எப்பொழுது உனக்கு ஜீவனாக வருவார், எப்பொழுது உனக்கு ஜீவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன் அர்த்தம் என்றென்றைக்கும் சாகாமல் இருப்பது. நாமெல்லாம் என்னைக்கு சாகாமல் இருக்க போறோம்? ஆமெனா? நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு சாவு இல்லை. எப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் என்றால் இந்த சத்தியம் உள்ளவராக இயேசு கிறிஸ்துவே தேவன். இதுதான் எலியா. அப்ப நீங்களும் நானும் எலியா. யாவே தேவன், இயேசு கிறிஸ்துவே தேவன். இதுதான் எலியா. எத்தனை பேர் எலியா? கையை உயர்த்துங்க. இந்த எலியாக்கள் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். ஆமெனா? இந்த சத்தியம் உள்ளவரை அறிய வேண்டும். இப்போ இதுதான் எலியாவுடைய வல்லமையான ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், அந்த கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்றான்டானாக்கா, அவன் சிலுவையில் செத்துட்டு இருப்பான். அதுக்கு தான் வந்து ஒரு சில ஜபங்கள் நீங்களே ஜெபம் பண்ணினா உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். ஒரு சில ஜபத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அது வந்து உங்களுக்கு பதிலே வராது. அதுக்கு என்ன காரணம்னா, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் என்கின்ற அனுபவம் வந்தால் தான் உங்கள் ஜபத்துக்கு பவர் கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு, அப்போ அவருடைய பரிசுத்தவான்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புக்கு செத்தவன். மகிமையெல்லாம் சத்தியம் உள்ளவருக்கு, என் பரமபிதாவுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் துதிகன மகிமை பிதாவாகிய தேவனுக்கே உண்டாவதாக. இவன் தான் பரிசுத்தவான். இதுதான் நம்ம 2 மணி நேரம் தியானம் பண்ணோம், ரொம்ப ஆழமா. ஆமெனா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. இப்போ எலியா ஜெபம் பண்ணாரு. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். எலியா ஜெபம் பண்ணாரு, மழை வரல. ஆகாப் யாரை நம்பியிருந்தான்? பாகாலை நம்பியிருந்தான். எங்க பார்த்தாலும் அப்படியே வெயில் காஞ்சி பயங்கரமா, ஐயோ பாகாலே வெயிலையே இப்படி புழக்க அடிக்குது, கொஞ்சம் வெயில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க எல்லாம் கத்துறானுங்க போல. அப்படி அது நடந்திருக்கலாம். ஐயோ வெயில் தாங்க முடியல, எங்க தலையெல்லாம் சுடுது, காலெல்லாம் முடியல, ஒரே ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல 3.5 வருஷம். ஆகாபு சுத்தி சுத்தி பார்க்கறான், எங்கேயுமே வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இல்லை. எல்லா மிருக ஜீவனும் சாகுது, எல்லா ஆடு மாடும் சாகுது. தேசம் முழுக்க பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பஞ்சம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும் போனான். பஞ்சமோ வேனில் சமாரியாவிலே கொடிதா இருந்துச்சு. பஞ்சம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? பஞ்சம் எப்படி இருந்துச்சு? பயங்கர கொடிய பஞ்சம். வெயில் வாட்டி வதைக்குது. கவனிங்க, வெயில் வாட்டி வதைக்குது, பயங்கர பஞ்சம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம், கண்ணீர், வேதனை. உட்காந்து நல்லா அலசி பார்க்கணும். எங்கேயோ பாகால உள்ள வந்துட்டான், எங்கேயோ தோப்பு விக்கிரகம் உள்ள வந்துருச்சு. ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ பஞ்சம்? என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது? எங்கேயோ விக்கிரகம் உள்ளே இருக்கிறது. எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுமா? 5ஆம் வசனம் வாசிங்களேன். ஆகாப் ஒபதியாவை பார்த்தான். ஒபதியா யார் அப்படின்னா ஆகாபுடைய அசிஸ்டன்ட். இந்த ஒபதியா வந்து நல்ல தீர்க்கதரிசி, தேவனுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசி.
நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீர் ஊற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நான் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. நீங்க கொஞ்சம் உங்களோட அட்டென்ஷன் வரணும்னு தான் ரொம்ப கத்துறேன். ஏன்னா அங்க எனக்கு மேல சவுண்ட் இருக்கு. கவனிங்க. கவனிங்களேன். எப்பா, ஏற்கனவே தேசத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் செத்து போச்சு. குதிரைகளையும் இந்த கோவேறு கழுதைகளையுமாவது தக்க வச்சுக்கிறதுக்கு எங்கேயாவது கவனி எங்கேயாவது பில் இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் கண்ணு கேட்டின வரைக்கும் ஒரு பசுமை கிடையாது, அந்த அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இப்போ எலியாவுடைய ஜபம் என்ன? பாகால் தெய்வமானா வர வச்சுக்கிற மழையை, இந்த வெயிலை ஸ்டாப் பண்ண சொல்லிக்கிடா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஏனென்றால் இந்த ஜனங்களை தம்முடைய தேவ நண்டிலுக்கு திருப்பும்படிக்கு எல்லாரும் கரங்கள் ஆமேன்னு சொல்லுவோம் எலியாவுக்காக. ஆமேனா? ஒரு புல் அகப்படுமா பாருன்னா எங்கேயுமே புல் அகப்படலை. இப்போ கர்த்தரை 3.5 வருஷம் ஆயிடுச்சு. நீ போய் எலியாவுக்கு ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொன்னார். உடனே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆகாபு வந்து இந்த உபதியா கிட்ட சொல்கிறாரு, ஆகாபு கொஞ்சம் வர சொல்லு, ராஜா வர சொல்லு அப்படி சொல்லி. இல்லைங்க, அது நிறைய சமாச்சாரம்லாம் நடக்கும். நீங்கள் போயிட்டு ஆகாபுக்கு உங்களை காண்பிக்க போகிறேன்னு சொல்லுவீங்க. நான் போய் சொன்னதும் அந்த நேரம் பார்த்து ஒன்று ஆண்டவர் உங்களை வேற எங்கன்னா கூட்டின்னு போயிட்டாருன்னு ஆகாப என்ன கொண்டு போட்டுருவானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஆகாபை பார்க்க பாருன்னு போய் சொல்லுன்னு 15 வசந்த வாசி. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எல்லா கருளாமே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குங்க? சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு நான் நிற்கிறேன். இந்த சேனைகளின் கர்த்தர் யார் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இந்த வெளிச்சம் சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறோம், சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இவங்க தான் தைரியமாக நிற்கணும். இவனுக்கு முன்னாடி, இந்த இப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கு முன்னாடி ஒரு பேயும் வாலாட்ட முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எல்லாம் ஓடி போயிடும். நல்லா கவனிச்சிங்க. பைபிளை தூக்கணவெல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. நல்லா கவனிக்கணும். சேனைகளின் கர்த்தருடைய அந்த மகிமையின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி பலியான ஒரு சிலுவையில் அவரோடு தம்மை பலியாக்கினவன், தம் மாம்சத்தை பலியாக்கினவன். அங்கே தான் அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ளே பேய் பிசாசெல்லாம் வர்றது உங்கள் மாம்சம் தான் உங்களுக்கு விரோதமாக நிற்கும். அதுக்கு தான் சத்தியம். அதுதான் உங்களுடைய சுயாதீன சித்தத்தை நீங்களே தேவன் யார் என்கின்ற அறிவு உங்களுக்குள்ளே ஏற்பட்டு உங்க நடத்தணும். இப்போ ஒரு பெரிய போட்டி ஒன்று வைக்கிறாரு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எலியாவை ஜபம் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. நீ போய் ஜபம் பண்ணி எலியா, உன் ஜபத்தை கேட்டு நான் மழையை கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த மழை எப்படிப்பட்டது தெரியுமா? தேவன் நமக்கு மழையை கொடுக்கலன்னா ஒரு மனுஷனும் பூமியில் வாழ முடியாது. உண்மையா இல்லையா? நல்லா கவனிச்சிங்க. மழை நமக்கு தேவன் கொடுக்கலன்னா ஒரு மனுஷனும் பூமியில் வாழ முடியாது. மழையை கொடுக்கறது யாரு? மழையை யார் கொடுக்கறது? யாரோ ஒரு மைண்ட் வாய்ஸ். அது தானா வருது, அது தானா வருதுங்க. மழை காலத்தில் மழை வரப்போகுது, பனி காலத்தில் பனி வரப்போகுது, வெயில் காலத்தில் வெயில் வரப்போகுது. இது என்னங்க அப்படின்றீங்களா? தானா வருது. நான் சொல்கிறேன், நீ கம்முன்னு உட்காந்துரு, தானா உனக்கு சோறு வரும், தானா குளிச்சுக்குவ, தானா நடந்து போயிடுவியா? உட்காரு, அப்படியே உட்காரு, தானா சோறே வா அப்படின்னு. சோறு காலத்தில் சோறு வரும். காலையில் 8 மணி நான் டிஃபன் சாப்பிடுவேன், டிஃபனே வா அப்படின்னு வந்துடுமா? அப்படியே கம்முன்னு உட்காரு, தானா வருமா? அடா புண்ணாக்குங்களா, அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் வருவிக்கிறார் என்று அந்த புண்ணாக்குங்களுக்கு மதிகெட்டவர்களுக்கு தேவன் சொல்றார். மதியினனே என்று கர்த்தர் சொல்றாரு. எப்படி? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 14 கடைசி வசனம். எல்லாம் உத்து கேட்கணும் இதை. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? என்னப்பா ஜாத்திரையாமே, காப்பு கட்டுறீங்களாமே, என்னப்பா மழையே வரலப்பா, அதனால நாங்கள் யாகம் பண்ணுறோங்கப்பா, ஜாத்திரை கட்டுறோம்பா அப்படின்னு சில பேர் சொல்லின்னு தெரிவாங்க.
எந்த தெய்வத்தினாலும் எந்த சிலைகளின் நீ உண்டு பண்ற சிலை எப்படா உனக்கு மழையை கொடுக்கும்? புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? இந்த கேள்வி பதில் சொல்லு. வானம் தானா மழையை கொடுக்குமா? இல்ல வானம் தானா மழையை கொடுக்குது அப்படின்னா நீ தானா உன் பசி ஆறணும். இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அடா பாயிலா, நான் தாண்டா இந்த மழையை உங்களுக்கு வருஷிக்க பண்ணுகிறேன். வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற யார் அந்த கர்த்தர்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறீர். கரங்களை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? நீரல்லவோ அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினீர். லீஸ்திராவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும்படி போனார். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அவர்கள் எல்லாரும் தேவர்கள் மனித ரூபம் எடுத்து வந்து விட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பூஜை பண்ணும்படியாக ஓடினார்கள். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மகிமையான பிரசங்கத்தை ஏறெடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 14:17 வாசிக்க பார்க்கலாம். அவர் நன்மை செய்து வந்து, நம்முடைய தேவன் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும், நல்லா கவனிக்கணும், வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. வானத்துல மழை வருது அப்படின்னா என் குடும்பத்துல செழிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வானத்திலிருந்து மழை வந்தா நல்லா கவனிக்கணும். வானத்திலிருந்து மழை வருதுன்னா என் சக்காலத்தியா விட்டு மழை நிற்கவே மாட்டேங்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த வார்த்தை எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மழை காலத்தில் நம்ம பாட்டியமார்கள் மாடு ஓட்ட முடியாத, ஆடு ஓட்டிட்டு போக முடியாத, என்ன சொல்லுவோம், என் சக்காலத்தையா விட்டு மழை நிற்கவே மாட்டேங்குது. ஏம்மா, வானத்தில் மழை வருதுன்னா செழிப்புள்ள காலங்களை என் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த எத்தியோப்பியா, நைஜீரியா, அப்புறம் இன்னும் ஒரு சில தேசங்களில், ஆப்பிரிக்க கண்டங்களில் குடும்பங்களே வாழ முடியல. காரணம், அந்த குடும்பங்களில் செழிப்பு இல்லை. காரணம், அங்கே மழை இல்லை. மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. ஆமேனா? மழை வருதுன்னா உன் குடும்பத்தில் என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு. நல்லா சூடாக கதை எதனா செஞ்சு சாப்பிடணும் போல தோணுது. அநேகத்துக்கு தான் பிரியாணி, பஜ்ஜி, சொஜ்ஜி எல்லாம் செய்யறல்ல. மழை வருதுன்னாவே உன் குடும்பத்தில் என்ன இருக்குது? செழிப்புள்ள காலங்களை என் தேவன் கொடுக்கிறவர். ஆமேனா? வாசி தொடர்ந்து. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில செழிப்பை, என் வாழ்க்கையில ஆகாரத்தை, என் வாழ்க்கையை சந்தோஷத்தினாலே என்னை நிரப்ப பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இருக்கிறார். உங்க வீட்டில் அரிசி இருக்குதா? எத்தனை பேர் வீட்டில் அரிசியே இல்லை? உன் வீட்டில் செழிப்பு இருக்கு. ஆமென். உன் குடும்பத்தில் அடுப்பு எரியுதா? தம்மை விளங்க அப்பட தானா வந்ததா? தானா வந்தது. உனக்கு உழைக்கிறதுக்கான பலனை கொடுத்தவர் அவர். உன் கைகால் விழுந்து போச்சு, என்ன பண்ணுவ? உதாரணம் சொல்கிறேன், நீ நல்லா இருக்கணும். உன் பலத்தை நம்பாத. திடீர்னு எது வேணா நடக்கலாம். என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆமேனா? இந்த எலியாக்கள் தேவை, நம்மள எலியாக்கள். ஆமேனா? இப்போ நம்ம தேவனுக்கு தசம பாகம் காணிக்கைகள்லாம் கொடுக்குறோம். எதுக்கு? கர்த்தாவே, இது நீங்கள் கொடுத்ததுப்பா, அது உமக்கே கொடுக்குறோம், அவர் கையில் வைக்கிறோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் வீட்டில் ஆகாரத்தில் நிரப்பி உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறி துண்ணாமல் தூக்கம் வருமா உனக்கு? ஆமென். ஒரு முட்டையாவது ஏதோ ஒரு நீச்சி பட்டா தான் தூக்கமே வரும். இல்லைன்னா வாய் ஒரு மாதிரி பண்ணும். இப்படியெல்லாம் செழிப்புள்ள காலங்களை கொடுத்த என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேனா? இப்போ ஆகாபு சொல்லிட்டாரு, ஏன் இயேசு ராஜா மட்டும்தான் மழையை கொடுக்க முடியும்? அவர் சொன்னது அதுதான். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நிற்கிற பரிசுத்தன் நான். இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? நல்லா கவனிங்க எல்லாரும். என்ன பண்ணுங்க? இப்போ கவனிங்க. இப்போ ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா 19 வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:19. இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே நல்லா இடத்த சூஸ் பண்றாரு. இப்போ நான் வேகமா சொல்லி முடிக்க போறேன். எப்படிப்பட்ட கருத்தான ஜெபம், எப்படிப்பட்ட சத்தியத்தின் ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தருக்கு இந்த எலியா நிர்ணயிக்கிறார். எல்லாரும் எங்க வா? கர்மேலுக்கு வா. எங்க வா? நல்ல கவனிங்க. எலியாவின் ஜெபம்.
எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணார், மழை பெய்யல. எலியா கருத்தாய் ஜெபம் பண்றார், மழை பெய்ய போகுது. இந்த கருத்து என்பது சத்தியம். சத்தியத்தின்படியே எலியா இப்ப ஜெபம் பண்ண போறாரு. எங்க கூப்பிடுறாரு? கர்மேல். கர்மேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கார்டன் லேண்ட், அதாவது ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி நிறைந்த. கவனிக்கணும், கனி நிறைந்த. ஏன் அவர் கர்மேல் பர்வதத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்? ஜெபிப்பதற்கு ஏன் அவர் கர்மேல் பர்வதத்தை தெரிந்தெடுத்தார்? கர்மேல் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபை, கனி நிறைந்த. கனி என்றால் தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம். கனி என்பது பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிற கனி. எல்லாம் கவனிக்கணும். கனி நிறைந்த என்றால் சகோதர சிநேகம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் என் சகோதரர்கள்னு சொல்கிறார் இல்லையா? இதுதான் கனி நிறைந்த வாழ்க்கை. இதுக்கெல்லாம் வசனம் காட்டிட்டு போயிட்டு சருன்னு போய் இப்பயே மணி 1 hour ஆயிடுச்சு. இதனுடைய முழுக்க முழுக்க சத்தியத்தில் தான் ஜெபம் பண்ணாரு. அதனால தான் அந்த சத்தியத்தின் ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. முழுக்க முழுக்க புதிய ஏற்பாடு, வேதம் முழுக்க புதிய ஏற்பாடு தான். வேதம் முழுக்க இயேசு ராஜா தான். கர்மேல் என்றால் கனி நிறைந்த. கனி நிறைந்த என்று சொன்னால் அந்தபடி முந்தின அந்த அந்த பழைய பழைய மனுஷனுக்கு நீங்கள் செத்து தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டீர்களே என்கின்ற சத்தியம். இந்த கனி நிறைந்த என்பது பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிற கனி. அப்ப கர்மேல் பர்வதம் என்பது பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்கிற சபை. அப்ப கர்மேலுக்கு வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபைக்கு வா. ஏன்னா சபை மட்டுமே ஜெயம் கொண்டது. ஆமேனா? சபை மட்டுமே வெற்றி பெற்றது. ஏனென்றால் சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஆமேன். சரி, இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. கனி எந்த வசனம் தெரியுமா? ரோமர்க்க நிருபம் 7ஆம் அதிகாரம். ரோமர்க்க நிருபம் 7வது அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, மரித்தோரிலிருந்து, நல்லா கவனிக்கணும், நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் எலியா மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர். இஸ்ரவேல் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து என்னும் வேறொருடையவர். ஆமென். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. கர்மேல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? கனி நிறைந்த. ஓகேவா? யாருக்கு கனி கொடுக்கணும்? தேவனுக்கு கனி கொடுக்கணும். சொல்லுங்க, தேவன் யாரு? எங்க அப்பா. சொல்லுங்க, தேவன் யாரு? அப்ப மீதி பேர்லாம் என் சகோதரர்கள். இந்த சகோதர சிநேகம் எங்க தான் இருக்கும்? சபையில். ஆமேனா? அப்ப கர்மேலுக்கு வானா என்னன்னு கூப்பிடுறாரு? சர்ச்சுக்கு வா. புரிஞ்சு போச்சா? சத்தியத்தின்படி இருக்கணும் ஜபம். அது அந்த ஜபத்து தான் வல்லமை. என்ன பண்றாரு? வாசிப்பா. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். இந்த மரணம் தான் கனி கொடுக்க முடியும். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்ய முடியும். இப்ப வாசி 1:18-19 வாசி. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். கதையா சொல்லிட்டு முடிச்சிடறேன், கவனிங்க. இவாப்பா, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவனை அந்த பரிசுத்தருக்கு மத்தியில், அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவரை பரிசுத்தம் பண்ணாமல் பாகால் தான் தேவன் சொல்லி உட்காந்துக்கிறீங்க. எல்லாம் சர்ச்சைக்கு வாங்க. கர்மேலின் கொடுமுடியில் தனித்து வனவாசமாக இருக்கிற உம்முடைய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உம்முடைய கோலினாலே மேய்த்தருளும். அந்த கோல், அந்த மந்தை எல்லாம் நம்ம தான். ஆக கர்மேல் சபை. புரிஞ்சு போச்சா? சர்ச்சுக்கு வா. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்துட்டுனாவே உனக்கு உன் ஜபத்தில் பவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டு நீ தேவசனம் ஜெபம் பண்ணுங்களேன். நான் சர்ச்சில் இருக்கிறேன். என்னை அவருடைய மந்தை மேய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். முதல்ல ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரனை நம்பிலாம் ஏமாந்து போயிடாதீங்க. பரலோகத்துக்கு போய் எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் கூடயே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஊழியக்காரன் உங்களுடைய மேய்ப்பன். உங்களை மேய்க்கிறதுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பன். அவர் பிரதான மேய்ப்பன், நான் ஒரு மேய்ப்பன். அப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், நான் சர்ச்சில் இருக்கிறேன், நான் ஜீவவாசல் ஜப வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் எந்தெந்த சர்ச்சில் எல்லாம் கவனிங்க, யார் யார் என்ன சர்ச்சில் இருக்கிறாங்களோ அந்த சர்ச்சில் ஒரு மெம்பராக
ராபோஜனத்தில் பங்கெடுத்திருந்து தேவனுடைய அந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு, சபையில் ஒரு சட்டத்திட்டம் கொடுத்தா அந்த சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படுகிற, அதுதான் சர்ச்சில் இருக்கிறது. உனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறான். அதை தான் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். புரிஞ்சுங்க. ஆக கர்மேலினுடைய இந்த கொடுமுடிக்கு வா. யார? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டின்னு வா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வரட்டும். இந்த தோப்பு விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் வரட்டும். கவனிங்க, நான் எலியா, யெகோவா தேவனுடைய சாட்சி. நான் சொன்னா தான் மழை வரும். இப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த பாகால் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, இயற்கையெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு தான் தெய்வம்னு சொல்றல்ல. பலிபீடத்தை நம்ம கட்டலாம். 2 காளையை தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த காளையை பலி செலுத்தி அந்த காளைகளை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைங்க. நானும் பலிபீடத்தில் வைக்கிறேன். பாகால் தேவனானால் நெருப்பு போடாம, பலிபீடத்தின் மேல் நெருப்பை போடாம வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அக்கினியை கொளுத்தி இந்த பலிபீடத்தை பட்சிக்கிட்டோம். நல்ல போட்டியா? சொல்ல புரிஞ்சு போச்சா? பாகால் தான் தெய்வன்றல்ல. அப்ப பலிபீடத்தில் நெருப்பு போடாத, அந்த பாகாலே நெருப்பு கொடுக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், யெகோவா தான் தேவன். யா தேவன் தான் ஏல் தேவன். நான் எலியா. இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் ஜெபம் பண்றேன். பலிபீடத்தில் இந்த பலியை செலுத்தி இந்த மாம்சத்தை நான் கடத்துகிறேன். அக்கினியை போடாமல் என் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினால் உத்தரவு கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு போட்டி வைத்தார். நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்களே முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பலிபீடத்தை கட்டினாங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், கவனிங்க நான் முடிக்கிறேன். எல்லாம் என்ன கவனி. பலிபீடத்தை கட்டினாங்க. அந்த காளையை பலி செலுத்தினாங்க. பலியை சந்தா துண்டிச்சு பலிபீடத்தை மேலே வச்சுட்டு பாகாலே வா அப்படின்னு காலையில் 9 மணிலேருந்து நல்லா மத்தியானம் வரைக்கும் கத்துறாங்க. பாகாலு வரல. எங்கேருந்து வருவான் பாகாலு? அவன் தெய்வமா? வானத்தை பூமி அவனா உண்டாக்கணும்? சூரியனையும் சந்திரனையும் அவனா உண்டாக்கணும்? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமேனா? என் இயேசு ராஜாவை சகலத்தையே உண்டாக்கினவர். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், அதாவது மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் அவங்க கத்துறாங்க. அவங்களுடைய வழக்கத்தின்படியே கத்தியெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் கீறிக்கிறான். நல்லா கவனிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய உடம்பை வந்து சேதப்படுத்தவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவோம், கோவப்பட்டுறேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கன்னு பிளேடு எடுத்து உடம்பை கீறிக்கிறது, கத்தி எடுத்து அறுக்கிறது, இந்த மாதிரி இந்த சில்லற வேலைலாம் நிறைய பண்ணுவாங்க நம்ம ஆட்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உடம்பு யார் தங்குற ஆலயம்? இந்த உடல், என் சரீரம் தேவன் தங்குற ஆலயம். இதை கெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதான் பேய் என்ன பண்ணுவான் தெரியுமா? பேய் நெருப்பு மாரி தீச்சட்டியை எடு, அழகு குத்துன்னு இந்த உடம்பெல்லாம் குத்தி சாவடிப்பா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக காயங்களை சுமந்து கொண்டார். ஆமேனா? இந்த உடம்புல ஒரு காயம் ஏற்படக்கூடாது. எல்லாவற்றையும் உன் தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரத்தம் சொட்ட உடம்பெல்லாம் கீறிக்கின்னு ரத்தத்தெல்லாம் காட்டுறானுங்க. பாகாலே வா. இங்க எலியா நிற்கிறான், அவன் வர முடியாது. ஆமேனா? அவன் ஒன்றுமேல டுபாக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டாச்சு. சர்ச்சுக்கு கூப்பிட்டதும் இப்ப எலியா என்ன சொல்றாருன்னா, வாசிக்க போலாம். 29 வாசிக்க நேரம் இல்லை. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. ஆமேனா? இவங்க குதிச்சு ஆடுறாங்க. பாகாலே வந்துரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் நீர் தான் தேவன் சொல்லணும் சொல்லிட்டு இவங்க குதிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட குதிக்கிறாங்க. ஒன்னும் பிறக்கல. எலியா பார்த்துக்கினே இருந்தாரு. எந்த பலி வரைக்கும்? எந்த நேரம் வரைக்கும்? அந்தி பலி செலுத்தும் நேரம் வரைக்கும். அது என்ன அந்தி பலி செலுத்தும் நேரம்? அந்தி பலி என்பது
தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின்படி காலையில் 9 மணிக்கு ஒரு பலி செலுத்தணும், சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு பலி செலுத்தணும். இதுதான் அந்தி பலி. சாயங்காலம் 3 மணிக்கு பலி. இது நித்திய நியமம் அவர்களுக்கு. இந்த அந்தி பலி என்பது சரியா 3 மணிக்கு ஒரு பலியை செலுத்துவாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து இயேசு அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரே தேவன். இந்த உலகத்தை எல்லாம் தேவன் சிருஷ்டித்தார் என்று உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை சரியா 3 மணிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா 3 மணிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்தி பலி செலுத்தும் நேரமாகிய சாயங்கால வேளையிலே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடின்னு சொன்னதும் 3 மணிக்கு என் ரட்சகர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தான் தலையை நசுக்குவார் என்பதை அறிந்த சத்தியத்தை அறிந்தவர் தான் இந்த எலியா. கரெக்டா அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே, இந்த அந்தி பலி செலுத்தும் நேரம் என்பது வெற்றியின் நேரம். ஆமெனா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். ஒவ்வொரு நாளும் சபை கூடும் போதெல்லாம் அந்த வெற்றியின் போஜனமாகிய ராபோஜனத்தை பங்கெடுக்க வேண்டும். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தையும் அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணம் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் இதெல்லாம் வசனம் காட்டின்னு போனால் 4 மணி நேரம் ஆகும். நான் வேகமாக சொல்லின்னு போயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார், 3 மணிக்கு சிலுவையில் ஜீவனை விட்டார், 6 மணி நேரம் அவர் சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தார். எலியா சத்தியத்தை அறிந்தவர். என் கர்த்தராகிய யெகோவா தேவன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவர். அந்தி பலி செலுத்தும் நேரமாகிய 3 மணிக்கு அவர் சிலுவையில் சாத்தான் தலையை நசுக்குவார். அவர் ஜெயம் எடுத்தவர். கரெக்டா அந்தி பலி செலுத்தும் நேரமாகிய ராபோஜனத்தை அனுசரித்தார். நம்ம ஒவ்வொரு நாளும் ராபோஜனம் எடுக்கிறோமே, அது வெற்றி. ஆமேனா. அது நம்முடைய வெற்றி. சிலுவையில் வெற்றி சிறையா மரணத்தை இயேசு ஜெயிச்சிட்டார். நான் சாக போகிறதில்ல. ஆமேனா. நான் மகிமை அடைய போகிறேன். ஆமேனா. அப்போதான் கரெக்டாக அந்தி பலி செலுத்த நேரத்தில் சூஸ் பண்ணிக்கணும். வாசி. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கவனி, தகர்க்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலிபீடத்தை தகர்த்திருந்தார்கள், நன்றி மறந்திருந்தார்கள். நீ கண்ணீரோடு எல்லாராலும் கைவிடப்பட்டு எனக்கு என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைத்த வேளையில் கர்த்தர் உன்னை தொட்டு உனக்கு சுகம் கொடுத்து ஜீவனை கொடுத்த அந்த நாளை நீ தகர்த்து விட்டாய். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கல் தெரியுமா? அவர் செஞ்ச நன்மை, அந்த நன்றி நிறைந்த இருதயம் உள்ள இல்லை. ஏன் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டாரு? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை? அப்பா, என்னை தேடி வந்தவர், நான் சாக போயிருந்தேன், எனக்கு ஜீவனை கொடுத்தீர் என்ற அந்த நன்றி உணர்வு இருதயத்துக்குள்ளே பொங்கி அவர் சமூகத்துக்கு வந்து பாரு, அடுத்த அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நன்றி மறந்துட்டுனாவே அந்த நன்றி இருதயம். இப்போ உதாரணத்துக்கு நீ பயங்கர நெருக்கத்தில் இருக்கிற, உன் பிள்ளைங்க 3 நாளாக சாப்பிடல, அப்படியே பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாங்க. திடீர்னு அந்த நேரத்தில் யாராவது சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி காசையும் கொடுத்து ஒரு பிஸ்னஸை பண்ணுன்னு கொடுத்தா எவ்வளோ நன்றி நினைப்பீங்க? மனசுக்குள்ள எவ்வளோ நன்றி இருக்கும். கர்த்தர் உன்னை தேடி வந்தாரு, உன்னை ரட்சித்தாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து சபையில் உட்கார வச்சாரு. ஆனால் அந்த நன்றியெல்லாம் தகர்த்து விட்டியே. அந்த நன்றி பலிபீடத்தை நீ கட்டி இன்னைக்கு அந்த நன்றி பலிபீடத்தோடு அந்த சந்தோஷத்தோட வா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது அவர் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அந்த நன்றியை நீ மறந்துட்ட. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ஜெபத்துக்கு போகும்போது மூக்கால் அழுது உட்காராத. அப்பா, நீர் எவ்வளோ நல்லவர், என்னை வாழ வைத்தீரே, என்னை நடத்தினீரே, நான் புறம்பே தூக்கி எறியப்பட்டு என்னை தேடி வந்தீரே, சுவிசேஷத்தினாலே என்னை பிடிச்சிங்களே, என்னை சபையில் வச்சிருக்கிறீங்களே, அந்த நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய அடுத்த ஸ்டேட், உன் ஜபத்துக்கே பவர். எத்தனை சொல்கிறது புரியுது? இன்றைக்கி கூட நான் நினைப்பேன், என் தேவன் என்னை தேடி வந்த நாட்களை சாப்பிடாம பசியில் எத்தனையோ நாள் தனியாக பட்டு நான் இருந்திருக்கிறேன்னா, உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்னை யாராவது விசாரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நான் தனிமையாக இங்கே தான் அந்த வீடு இருந்துச்சு, அந்த ஒரு ஓட்டு வீடு, அங்கே படுத்து கண்டவனா. சாவு என்னை தேடி வந்தது.
நான் சாகணுன்ற ஒரே ஒரு முடிவில் ஓடிக்கொண்டிருந்தவன். இன்னைக்கும் கர்த்தர் என்னை பிடிச்ச போது நான் எதையுமே யோசனை பண்ணாமல், ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னவோ என்னை கொண்டு போகாமல் சொல்லி ஒப்பு கொடுத்த காரணம் என் இருதயத்தில் இருந்த அந்த நன்றி. இன்னைக்கு நினைப்பேன், எனக்கு சோறு இல்லைனா கூட நான் கவலைப்படவே மாட்டேன். அன்றைக்கி செத்து இருந்தேன்னா இன்னைக்கு சோறு இல்லைன்னு சோத்துக்கு கவலைப்படுவேனா? என் தேவன் என்னை கைப்பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடத்தி அந்த நன்றி பலிபீடம் உன் இருதயத்துக்குள் இருந்துச்சுன்னா உன் ஜபத்துக்கு பயங்கர பவருங்க. கர்த்தர் உன்னை தேடி வந்தார் பாருங்க. நான் செத்துருக்கணும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னை தேடி வரலனா இன்னைக்கு நீ என் மூஞ்செல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. செத்து 2005 என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். என்னை தேடி வந்தார். மாம்சத்தின்படி உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அதுக்கு தான் நான் எடுத்து சொல்லினே இருக்குது. உனக்கு நன்மை செய்து நான் வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தரையும் காட்டினேன். நான் அழுத வெள்ளிக்கிழமை மணிக்கு என் கண்ணில் கண்ணீராக கொட்டுச்சு. எவ்வளவு நன்மை செய்தார் உங்கள் வாழ்க்கையில். ஏன் எங்கே இன்னைக்கு இந்த பலிபீடம் எங்கே? பாகால் உள்ளே வந்துருச்சோ, தோப்பு விற்கிறவங்க உள்ளே வந்துருச்சோ. ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்லுங்க. நான் வெளிப்படையாக சொல்லவா, இப்போ சகோதரர் ஜான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அது வம்சமாக வரும், அது வம்சமாக வரும் அந்த பாவம் எல்லாம். நான் தான் என்னையை வச்சு சொல்கிறேன்னே, என் குடும்பம் என் கண்முடி அழிஞ்சுது. ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை தேவன் இயேசு ராஜாவில் மட்டும்தாங்க நல்லா வைக்க முடியும். ஒவ்வொருத்தராக சொல்கிறேன், எல்லாரையும் எடுத்து காட்டினேன். சார் ஒரு கமலுடைய குடும்பம்லாம் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எப்படி வந்தவங்க? இந்த 2 பொண்டாட்டிக்காரன் குடும்பம்லாம் வாழவே வாழாது தெரியுமா? 2 பொண்டாட்டிக்காரன் குடும்பம்லாம் வாழவே வாழாது. அவன்லாம் அழிஞ்சு ஆகணும். அவன் குடும்பத்தை எவன் ஒருத்தன் கெடுக்கிறானோ அவன் அழிஞ்சான். அவன் எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஆனால் கர்த்தர் வாழ வைத்தாரே, நம்மை தேடி வந்து இந்த பாவிகளை தூக்கி எடுத்தாரே, இந்த பாவிகளை தூக்கி எடுத்து வாழ வச்சாரே. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். புது பலிபீடத்தை கட்டல. புதுசா இப்போ எனக்கு இன்னைக்கு எதுனா புதுசா செய்யுங்க. முதல்ல செஞ்சதுக்கு நன்றி உணர்வு இல்லை, நன்றி கெட்ட வேணாம். உனக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் உள்ள கொண்டு வா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆமென், எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. ஆமெனா? மனசார பாடுங்கயா, மனசார பாடுங்க. அவர் செப்பனிட்டார். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு இஸ்ரவேலின் தேவனாகி யெகோவா தேவனையை காட்டினாங்க. சாக வேண்டியவையா நாங்கள்லாம். ஆனால் என் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆமேனா? ஆமேனா? கட்டிட்டு அந்த பலிபீடத்துக்கு வாசி 31, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. பேர் வைக்கிறார். இஸ்ரவேல் பரிசுத்தன், இஸ்ரவேல் பரிசுத்தன் என்கின்ற பேர் இருப்பு. நாம் எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. நாம் கர்த்தருக்கு நல்ல கவனிங்க, நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திராயும் இருக்கிறோம். அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல், நாம் எல்லாரும் இஸ்ரவேலின் சந்ததியார். ஆமெனா? சபையார் அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததியார். அந்த பலிபீடத்துக்கு உனக்கு இஸ்ரவேல் என்கின்ற பேர் வைக்கிறார். இது ஜீவவாசல் ஜெபவீடு என்கின்ற பேர் இஸ்ரவேலுக்குள்ளே அடக்கம். அடுத்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. இல்ல கவனிங்க, யாக்கோபுடைய குமார் எதை பெற்றார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை. சொல்லுங்க, யார் எதை பெற்றார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை. சொல்லுங்க, கர்த்தருடைய யாரு? யாக்கோபுடைய குமாரர். கவனிங்க, யாக்கோபு அதாவது இஸ்ரவேல் தாம் பிள்ளைங்களை கரெக்டா வளர்த்தாரு. பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, உனக்கு சம்பளம் கொடுப்பேன். இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க மதிக்கல? இன்னைக்கு ஏன் ஹோமுங்கள்லாம் அதிகமாகுது? இன்னைக்கு அநாத ஆசிரமங்கள் எத்தனை போய் பிள்ளைங்க வயசானதும் அம்மா அவங்களை எத்தனை போய் தள்ளுறாங்களே, பிள்ளைங்க சோறு போடலையே. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய சத்தியத்தின்படி பிள்ளைய வளர்க்கலை. உனக்கு அதான் நடக்கும். நெகட்டிவ், அதாவது வந்து ஒரே மாதிரி யோசிக்காதீங்க. நல்லா நமக்கு ஏன் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போடல? நல்லா கவனி. தேவன் இப்போ இந்த புள்ள தான் வேணும்னு நீ நிர்ணயிச்சா? தேவன் நிர்ணயிச்சாரா? எனக்கு இந்த புள்ள தான் வேணும், எனக்கு ஆம்பளை புள்ள தான் எனக்கு வேணும், எனக்கு பொம்பளை புள்ள தான் எனக்கு வேணும்னு நீ நிர்ணயிச்சா? தேவன் நிர்ணயிச்சாரா? அப்போ அந்த புள்ள யாருது? இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லா துன்பத்துக்குமே காரணம் என்ன? காரணம் தெரியுமா? புள்ளைய நீ தேவனுக்கு கொடுக்காம உனக்குன்னு வளர்க்குற.
பிள்ளைய நீ தேவனுக்குன்னு வளர்க்க வேண்டும் என்பதுதான் பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அந்த பிள்ளைய, அப்பா இது உங்க புள்ளப்பான்னு இந்த சத்தியத்தை சொல்லி 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 இந்த யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். சபையே நல்லா புரிஞ்சுக்கோ. புள்ள ஒன்று என் புள்ளன்னு நீ வளர்த்தனா உன்னை ஹோமில் தள்ளுவா, உனக்கு சோறு போட மாட்டோம். இன்னைக்கு நீ அழறல்ல, என் புள்ள எனக்கு சோறு போடலன்னு, அதுக்கு காரணம் யாரு? நீ வசனம் சொல்லி வளர்த்த பிள்ளைய. நல்லா கவனி, நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைங்கள நீ கர்த்தருக்குன்னு வளர்த்தனா உனக்கு கரெக்டாக உன் கடைசி காலத்தில் உனக்கு சோறு தண்ணி கிடைக்கும். உனக்கு இன்னைக்கு பிள்ளை உன்னை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் என்ன? உன் பிள்ளை இன்னைக்கு உன்னை தள்ளுறதுக்கு காரணம் என்னன்னா, நீ உன் பிள்ளைய கர்த்தருக்குன்னு வளர்க்கல, உனக்கு சம்பளம் இல்லை. உன் சம்பளம் இந்த கடைசி நாட்களில் இப்போ நீ எப்படி இந்த வயசானவங்களை நான் உன்னை எப்படிலாம் பெத்தண்டா, உன்னை எப்படிலாம் வளர்த்தண்டா. ஆமாம், எப்படி வளர்த்த? உனக்குன்னு வளர்த்த. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா எடுத்து வாசிப்பாங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எடுத்து வாசி. யாத்திராகமம் 2:9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ, அதை எனக்கு வளர்த்திடு. ஸ்திரீ சொல்றா. ஸ்திரீ எது? சபை. எல்லாம் கவனி. பிள்ளைய பெற்றுக்கிற நீ உன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும்? சத்தியத்தை கொடுக்கணும். சொல்லுங்க, எதை கொடுக்கணும்? எல்லாம் கவனி. எல்லாரும் ஆமென் சொல்லு. தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்ன நோக்கம்னா, மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசமா இருக்கணும். ஆமேனா? மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசமா இருக்கணும். அப்போ அவர் சமூகத்துக்கு போகணும்னா அந்த பிள்ளை பரிசுத்தனா வளர்க்கப்படணும். அந்த பிள்ளை பரிசுத்தனா வரணும்னாக்கா சத்தியம் தெரியணும். அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை நீ கொடுக்கணும்னா நீ சத்தியத்தில் வளர்ந்துருக்கணும். அவனை கணக்கு கேட்பார் ஆண்டவர். அன்னைக்கு தெரியும் உனக்கு யான் பிள்ளை. இன்னைக்கு உன் பிள்ளை உன்னை எதிர்த்து பேசுது அப்படின்னாவே தெரிஞ்சிக்க, நீ புரிஞ்சிக்கோ, என் பிள்ளைய சத்தியத்தின்படி வளர்க்கல. ஒரு பிள்ளை இந்த பூமியில் வளர்ந்துச்சு, இயேசு என்கின்ற அந்த புள்ள தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. வேறு எந்த பிள்ளையாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய சத்தியம் இருந்தால் மட்டும்தான். காலையில் 5 மணிக்கு இங்கே ப்ரைசிங் நடக்குது. பால் மறந்த குழந்தை, உன் பிள்ளை பால் மறந்த தீங்க அந்த விட்டு சர்ச்சில் ஸ்திரீ சொல்லுகிறாள், பிள்ளையை எனக்கென்று சொல்லு. வாசி. பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். தபார் கடைசி காலத்தில் உன் புள்ள உனக்கு கரெக்டாக சோறு போடணும்னா நீ அந்த பிள்ளையை யாருக்குன்னு வளர்க்கணும்? நீ கர்த்தருக்குன்னு வளர்த்தனா அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் உனக்கு சோறு போடுவான். நீ உனக்குன்னு வளர்த்தனா உன் அசிங்கமான புத்தி. நீ பாவியா? நீ பரிசுத்தமானா? நீ நீதிமானா? பாவி தானே. பாவி வளர்க்குற பிள்ளை எப்படி வளரும்? பாவியா தான் வளரும். ஆனால் இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு ஏன் உன் ஜபம் கேட்கப்படல தெரியுமா? உன் பிள்ளைய நீ உனக்குன்னு வளர்த்துங்கிற. உன் பிள்ளை உன்னுடையது கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து வராரு பூமிக்கு. எதுக்கு வராரு? அவர் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கு. அந்த பிள்ளைக்கு சத்தியம் தெரியணுமே. காலையில் 5 மணிக்கு டெவோஷன் இங்கே டெவோஷன் நடக்குது, ப்ரைசிங் நடக்குது. காலையில் 5 மணிக்கு தீக்கு உன் பிள்ளைய போட்டு போயிடு, பால் மனசு போட்டு போயிடு, நீ தப்பிச்சிருவ. இல்லை, கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக கணக்கு கேட்பார் கர்த்தர். பிள்ளையை யாருக்குன்னு வளர்த்த? ஏன் இன்னைக்கு உன் ஜபம் கேட்கப்படலை? நீயும் தூங்கி கிடக்கிற. உன் பிள்ளைங்களையும் சத்தியத்தில் வளர்க்கல. சபையில் தேவன் நம்மை அழைத்த நோக்கமே என்ன நோக்கம்னா, பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு பூரணமாய் கொடுப்பதற்காக. எப்படி சோறு போடுவான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு என்ன பண்ணுற பிள்ளைங்களுக்கு? யூத பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பிள்ளையை கரை சேர்க்குற வரைக்கும் அந்த பிள்ளை மேலே அவ்வளோ கரிசனை வச்சு வளர்ப்பாங்க. நீ என்ன பண்ணுற? செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்து, கேமை எடுத்து கொடுத்து, அந்த கேமை விட்டுட்டு, அந்த குழந்தை கையில் கேமை கொடுத்துட்டு அந்த குழந்தைய பைத்தியமாக்கி சத்தியத்தை கொடுக்க வேண்டிய நீ அந்த குழந்தை தேவனை சந்திக்கணும், இயேசுக்கு சந்திக்கணும். சத்தியத்தை பெற்றுக்கொண்டு தேவனை முகமுகமாக தரிசிக்க வேண்டிய குழந்தை கையில் கேமை கொடுத்துட்டு, கையில் காசை கொடுத்துட்டு நீ வேலைக்கு போயிடுற. அந்த புள்ள தாறுமாறா போகுது. உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அந்த 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 குழந்தைக்கு தாயெல்லாம் யார் தெரியுமா? அந்த செல்ஃபோன் கேம் தான். ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டிச்சு ரூத்தாம என்கிட்ட. இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் பாருப்பான்னு. என்னென்ன பார்த்தா, ஒரு பையன் மிஞ்சி போனால் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். அந்த பையன் கேம் ஆடிங்கிறான், செல்ஃபோன் வச்சுங்கிறான்.
அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு இந்த செல்ஃபோனை பிடுங்குறாங்க. பிடிங்கிட்டு போய் ஹோம்ஒர்க் எறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க போய் ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி உட்காந்தவனால ஹோம்ஒர்க் பண்ணலை. அவங்க அம்மாவை போய் நேராக பேட் எடுத்து தலைமலை அந்த பேட்லேயே அடிக்கிறான் தலைமலை. என் தாயை பறிச்சுட்டு பேயேன்னு, என் தாயை பறித்து விட்ட பேயேன்னு போய் அந்த பேயை தலைமலை கூட அடிச்சா. ஏன் தெரியுமா? சத்தியம் இல்லை அவனுக்கு. உன் பிள்ளையை நீ சத்தியத்தில் வளர்க்குறியா இல்லையான்னு இன்னைக்கு தெரியாது. உன் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா உனக்குள்ள சத்தியம் இல்லை, உன் பிள்ளைக்கு சத்தியம். எப்படி உன் சோறு போடுவான் கடைசி நாட்களில்? என்ன சொல்லி வளர்த்த உன் பிள்ளைய? இயேசு தான் தெய்வம் சொல்லி வளர்த்தையா? அவர் தான் நித்திய ஜீவன். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டியதான் உங்கள் வேலை. இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிர். அவங்களுக்கு போயிட்டு நீ கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் உன் வேலை கிடையாது. எல்லாரும் சாவத்தானே போகிறான். உன் பிள்ளை சாவாமல் இருக்கணும்னா இயேசுவை கொடு. அவரே நித்திய ஜீவன், அவரே தேவனும், அவரே நித்திய ஜீவனமாக இருக்கிறார். நான் சீரியஸாக சொல்கிறேன், இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போன காரணம் தெரியுமா? தாய்ங்க வீட்டில் இல்லை. இன்னைக்கு நான் வயிறெஞ்சி சொல்கிறேன், ஏசப்பா இன்னைக்கு துக்கப்படுறாரு. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எப்படி அந்த பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க வேண்டிய ஸ்டேஜுங்க. அந்த பிள்ளைங்க மேலே என்ன தப்புன்றேன்? அந்த பிள்ளைங்க வளர்ந்து வராங்க, உடல் உறுப்புகள் வளர்கிறது, உள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு தாறுமாறாக போகிறான். யார் பொறுப்பு? அவனுக்கு இயேசுவை நீ கொடுக்கல. ஏன்னா இயேசுவை உனக்கே தெரியல. ஏன் இன்னைக்கு உன் ஜபத்துக்கு வல்லமை இல்லை? ஏன் உனக்கு உன் ஜபத்தை கேட்கல? உன் பிள்ளைங்களை தேவனுக்கென்று வளர்க்கல. உனக்கு சம்பளம் இல்லை. இன்னைக்கு நீ 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 வச்சிருக்க கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம்? உன் கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம்? பிள்ளைய தேவனுக்குன்னு கொடுக்கல, அதனால சம்பளம் உனக்கு இல்லை. உன் கடன் பிரச்சனை, உன் வீட்டில் இருக்கிற குறைகள், ஒழுகுற வீட்டில் உட்காந்துங்கன்னு தேவன் நம்மை துக்கப்படுத்துவதற்கு நம்மளை அழைக்கலை. நம்முடைய தேவைகளை கொடுப்பதற்காக உன் பிள்ளைய தேவனுக்கு வளர்க்கணும்னா உனக்கு சத்தியம் தெரியணும். நான் அன்பாய் சொல்லுகிறேன், அன்பாய் சொல்கிறேன், அப்பா அம்மா இருக்கிற அந்த சகோதர சகோதரிகளுக்கு அன்பாய் சொல்கிறேன், கடைசி காலத்தில் சோறு போடுங்க. உங்களுக்குள்ளே இப்போ சத்தியம் இருக்கிறது உண்மைனா அப்பா அம்மாவுக்கு சோறு போடு. அவங்கள விசாரி, சாப்பிட்டியான்னு கேளு. அவங்க தேவ சாயலில் படைக்கப்பட்டவங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தாய் தகப்பன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேந்தியா, நீ கூட சோறு எது அது தெரியாமல் இருந்தப்ப அது ஆயிடாது, சீ போடான்னு கையிலேயே மார்லேயே தொடச்சிக்கின்னு உனக்கு சோறை ஊட்டி வளர்த்தத்தான் அவங்க அம்மா அவங்க அப்பா. இன்னைக்கு அவங்க அப்படி கிடந்தாங்கன்னா போயிட்டு அவங்களுக்கு பராமரிங்கய்யா. உங்களுக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா, இயேசுதான் தெய்வம் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா அவங்கள பராமரி. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பம் சீரழிஞ்சதுக்கு காரணம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. நான் இப்போ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டித்த நோக்கமே உன்னையும் என்னையும் அவர் வைத்துக்கொண்டு நித்திய காலமாக ஆளுகை செய்ய போகிறாரு. அவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். நான் இன்னும் 3 மாதம் கூட இல்லைன்னு சொல்லிங்கிற அவர் வருகைக்கு. நீங்கள் நல்லா 10 நாளாக தூண்டு தலை தூங்கி உட்காந்துக்கிறீங்க. அவங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், காலையில் இங்கே அந்த பிள்ளைங்களுக்கான அந்த ப்ரைஸிங் நடக்குது. தூக்கத்தை விட்டு எழுப்புங்க. 4 மணிக்கு எழுந்துக்கிறது தான் கரெக்டான வேலை தெரியுமா? நான் பிள்ளைங்க 4 மணிக்கு எழுப்ப சொல்ல 5 மணிக்கு எழுப்புங்க. 5 மணிக்கு எழுப்பி ப்ரைஸிங் பண்ண வச்சு துதிக்க வச்சு அவங்க தேவ சமூகத்தை கொண்டு வாங்க. அப்போ வரும்போது உங்கள் ஜபத்துக்கு வல்லமை. உன் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுத்துரு. பிள்ளை எனக்கென்று வளு. யாருக்கென்று வளு சொல்லுங்க, யாருக்கென்று வளு? அப்போ தேவனுக்குன்னு வளர்க்குறியா, உன் புத்தியில் வளர்க்குறியா? நீ தேவனுக்குன்னு வளர்க்குறன்னா இந்த சத்தியம் உனக்குள்ள இருக்கணுமே, உன் இருதயத்தை சத்தியம் இருக்கணுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் என்ற பேர் உண்டாக்கி அதில் இருக்கிற கல்லுகளுக்கு யாக்கோபுடைய 12 புத்தருடைய பேரை வைத்தது முழுக்க முழுக்க சபை. இயேசு தேவன். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஒருவேளை உங்களை பெற்றவங்க உங்களை சத்தியத்தில் வளர்க்காமல் இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இருந்து நான் சொல்கிறேன், பெற்றவங்களுக்கு தயவுசெய்து சோறு போடுங்க. அவங்களுக்கு தயவுசெய்து வெளியெல்லாம் அனுப்பாதீங்க. பெற்றவங்களுக்கு அதே போல் ஒரு தாயார் 3 நாள் பெற்றிருப்பாங்க. இது ரொம்ப கொடுமை. நான் சோறு போடணுமா? அவ போட்டோம், இவ போட்டோம். நல்லா சொல்கிறேன்னா, ஓர வித்தியாக இருங்க, தூர வித்தியாக இருக்காதீங்க. நல்ல பதம் ஓர வித்தி. என் மச்சின குழந்தைங்க, என்னுடைய மூத்தார் குழந்தைங்க எல்லாம் என் குழந்தைங்க. அந்த குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குன்ற உணர்வு அர்த்தம். அதான் இஸ்ரவேலினுடைய 12 பிள்ளைகள். ஓரவித்தி நல்ல பதம், ஓரவித்தி. ஆனால் தூர வித்தி அவ போட்டோம். சரிங்க, என் குழந்தைய நீ தூக்க தேவையில்ல மாமியாரே மாமனாரு. என் மச்சின குழந்தைய தூக்குங்க, என் பொறுப்பு அது. என் மச்சின குழந்தை அழும்போது நான் என் குழந்தைய விட்டுட்டும் அந்த குழந்தைய ஆறுதல் படுத்த நீ தான் நீதிமான். ஆனால் என் வேலை நீங்கள் சரிங்க, உங்களுக்கு நான் சோறு போடுறேன் போடு. அவளுக்கு போய் வேலை செய்கிறா என் மாமியார், எனக்கு வந்து வேலை செய்ய மாட்டா.
உங்களை எதில் வச்சு தீட்டுறதுனே தெரியல. இப்போ நீ மட்டும் உன் பிள்ளைய பார்த்து 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 உருக்கமாக வளர்க்குறிய. உன் வீட்டுக்காரனா அவங்க எப்படி வளர்த்தாங்க? அப்படியே கேனத்தனம் தூக்கி நடுத்தரில் போட்டு வளர்த்தாங்களா? ஏன் புத்தி வேணாம்? இன்னைக்கு அப்படியே பால் ஊட்டி சீராட்டி, ஐயோ என் பிள்ளை, இந்த அம்மாவுக்கு என்ன நினைப்புனா, என் புள்ள என்ன சீச்சி அவனாம இருப்பான், உன்னை விட கேவலமாக இருப்பான். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். நீ என்ன விதைக்கிறியோ அதான் அறுப்ப. இன்னைக்காவது அவங்க நடுத்தலையோ எங்கேயோ வச்சு சோறு போடுற. நாளைக்கு இப்போ தற்கொலை மிஷின் வந்துக்குது. இப்போ தெரியுமா? தற்கொலை மிஷின், உடம்பெல்லாம் வலிக்காமல் அப்படியே கண்ணை மூடின உடனே செத்து போயிடணும் மிஷின் வந்துக்குது. அதை உன் புள்ள வாங்கி வச்சு செத்து போயிட்டு உங்கள் கையிலே கொடுப்பான். எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஒழுங்காக சோறு போட்டுருங்க. தாய் தகப்படி ஒழுங்காக சோறு போடு. இன்றைக்காவது அவங்க கை கால் கஷ்டப்பட்டு எப்படியோடு போயிடுறாங்க. நாளைக்கு இன்னைக்கு நீ சாப்பிட்ற சாப்பாடு உருவும் மருந்து இப்படி ஆடின்னு இருப்ப. இதுக்கெல்லாம் பராமரிக்க முடியாது. இந்தா தற்கொலை மிஷினை வாங்கி கையில் கொடுத்துட்டு ஒழுங்காக நான் பேரம்பக்கம் போயிட்டு வரல, நீ செத்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக கதையை முடிச்சிடுவான். ஆனால் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீ எதை விதைக்கிறியோ, ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த 100 மடங்கு அறுவடை தான் தற்கொலை மிஷின். ஒன்றா சொல்லுங்க, ஆர்டர் பண்ணி தரேன். குடும்பத்தை தயவு செய்து பராமரிங்க. அந்த கல்லுகளுக்கு 12 கோத்திரத்துடைய பேரை வைத்தார். அந்த 12 பரிசுத்தாவினை தொடர்ந்து வாசிக்கலாம். 18:32. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. வாய்க்கால், இந்த வாய்க்கால் என்பது என்ன தெரியுமா? தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அவர்கள் தேனும் நெய்யும் இருக்கிற வாய்க்கால். யோபு 20:17 வாசி. இந்த வாய்க்கால் என்பது யார்? நாம தான். தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தான் அந்த வாய்க்கால். எடுத்து வாசி, யோபு 20:17. தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும். போதும். வாய்க்கால் என்பது என்னங்க? பாலும் தேனும். சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? பாலும் தேனுமானவர், பரிசுத்தரும் சத்தியமும் உள்ளவர். அப்ப இந்த வாய்க்கால் யார் என்றால் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற நாமே. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவனை பார்க்க முடியாது, ஆனால் நாம தான் பார்க்க போறோம். அப்ப எலியா என்ன செய்தார் என்றால் தேனும் நெய்யும் ஓடுகிற வாய்க்காலை வெட்டினார். அப்படியானால் தேவனுடைய புத்திரர்களை வெட்டினார். ஆமெனா? தேவ புத்திரர்கள் பலிபீடத்தை சுத்தி வெட்டினார். அப்புறம் விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு 4 குடம் தண்ணீர். ஆமெனா? 4 சுவிசேஷ புத்தகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் இந்த பூமியிலே மாம்சமாக அவதரித்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 குடம் எத்தா? இயேசுராஜா கொண்டு வா. இயேசுராஜா மாம்சத்தில் வெளிப்படுவார். இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு பைபிள் முழுக்க இயேசுராஜா தாங்க. ஆமேனா? இந்த பைபிள் இயேசுங்க, இதாங்க சத்தியபரன். இவரை நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ண போதும். 3 முறை கொண்டு வா. என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிற 3 நாள் 12 என்பது இஸ்ரவேல், 12 என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த இஸ்ரவேலுடைய 12 புத்திரர் என்பது பரிசுத்த ஆவியுடைய பலம். அப்படி 12 குடம் தண்ணீரை பலிபீடத்துல ஊத்து. அப்ப கிறிஸ்து பலியாவார். அவருடைய பலிக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று வாய்க்கால்களாக பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற புதிய ஏற்பாட்டு சபை. கையை தட்டுவோமா? நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு தூசல் தக்கடுவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ள முடியும் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தோட நீதிமான்களே. அப்ப 4 குடம் தண்ணீரை 3 முறை ஊத்துனா 4 3 12 என்பது பரிசுத்த ஆவியானவர். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் என்பது ஆவிக்குரிய புத்திரர்கள். நாம் தான் அந்த ஆவிக்குரிய புத்திரர்கள். இவர்கள் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவர்கள். 35 வசனம் முக்கியத்தை வாசிப்பாகலாம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். எல்லா கலவையும் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்கால் யாருங்க? நாம தான் அந்த வாய்க்கால். நம்ம எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் தண்ணீர்ல. இந்த சத்தியமாகிய ஜீவ தண்ணீர்ல நாம் நிறைந்திருந்தோமே ஆனால் நம்முடைய ஜபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. எல்லாத்துக்கும் மேலாக உன் பிள்ளையா பார்க்காத, சத்தியத்தை நல்லா தியானிச்சு நல்லா நிரம்பி அது தேவனுடைய பிள்ளையா பாரு. என்ன பாவம் செஞ்சாலும் நல்லா கவனிங்க, வசனத்தை சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறியா? நல்லது அடி. பிரம்பை கையாடாதவன் தன் குமாரனை பகைக்கிறான். அடிச்சுட்டு நீ உபாசத்தில் உட்காரு.
அடிக்கலாம் உபவாசத்தில் உட்காராத, போய் நல்லா உட்காரு, உபவாசத்தில் உட்காரு. புரிஞ்சு போச்சா? அந்த வாய்க்கால்கள் நாமே அந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுது. முழுக்க முழுக்க சபை, இந்த வேதம் முழுக்க சபை, புதிய ஏற்பட்ட சபை, ஜெயங்கொண்ட சபை. ஜெயங்கொண்ட சபையால் மட்டும்தான் வல்லமையாய் ஜெபிக்க முடியும். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே எத்தனை புரிஞ்சு போச்சு? என்ன நேரம்? நேரமனோட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இது அவ்வளவு ரகசியம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அந்தி பலி செலுத்த நேரம் என்பது ஜெயம் எடுக்கிற நேரம். ஆமேனா? அந்தி பலி செலுத்தும் நேரம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயம் எடுத்த நேரம். ஆமேனா? நல்லா கவனிங்க. நல்லா நேர் முட்டி போட்டுக்கின்னு கையை மட்டும் தூக்கிடுங்க. இந்த கையை தூக்குறது என்பது ஜெயம். அந்தி பலி செலுத்துவது தான் கை தூக்குறது. உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா, ஆண்டவரே என் அமைச்சரை ஒன்றும் வேலை செய்யாது, என் மாம்சம் ஒன்றும் வேலை செய்யாது. ஜெயமெடுத்த அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் சாத்தான் தலையை உடைத்து மாம்சத்தை ஜெயித்த என் கர்த்தர் நீரேன்னு சொல்லி நல்லா முட்டி நேர் முட்டி நின்றுக்கின்னு கையை தூக்கும். இந்த கையை தூக்கிறது என்பது அந்தி பலி செலுத்தும் நேரம், அந்தி பலியினுடைய வெற்றி. 141 சங்கீதம் எடுத்து வாசிங்க கொஞ்சம். அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துங்க பார்க்கலாம். 141வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக, எல்லாம் எடுத்துறீங்களா? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க. என் கையெடுப்பு எப்படி இருக்கணும்? என் கையெடுப்பு எப்படி இருக்கணும்? சொல்லு, என் கையெடுப்பு எப்படி இருக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? கவனி, எப்படி பிரைஸ் பண்ணணும்? தபார் எப்பவுமே எல்லாம் கவனிங்க. எப்பவுமே எப்போ தேவ சமூகத்துக்கு போனாலும் என்ன துதி எடுத்தாலும் உன் கை கீழே அப்படியே கையில் வலிச்சு கீழே வர வரைக்கும் அப்படியே அவர் கையை விடாதீங்க. இதெல்லாம் எடுத்து காட்ட டைம் இல்லை. தாவீது சொல்லுவார், இரவெல்லாம் என் கையை உமக்கு நேரம் வச்சு, இரவெல்லாம் என் கையை உங்க நேரம் வச்சுட்டு, ஆண்டவரே நீ கையை உயர்த்திட்டேன்னா நீ உன் ஜபத்துக்கு ஜெயம். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசி இருந்துக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நன்றி உணர்வு இருக்கணும். சர்ச்சு உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும். அந்த பலிபீடத்தில் இஸ்ரவேல் இருக்கணும். உன் பிள்ளையை கர்த்தர்னு வளர்க்கணும். 4 குடம் தண்ணீர், இந்த வேதத்தினுடைய முழு அஸ்திபாரமே 4 தூணே அந்த சுவிசேஷ புத்தகம் தான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த அந்த மகிமை தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த வாய்க்கால் என்னுடைய இருதயம் முழுக்க சத்திய நிறைந்து இருக்கணும். அந்தி பலி செலுத்தும் நேரம் கையை தூக்கிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நீ போகிற ஒவ்வொரு நேரமும் நீ எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போன கையை தூக்க, அப்பா என்னால் முடியாது, என் இயேசுராஜனே உம்மாலே எல்லாம் ஆகும், கையை தூக்க உன் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். காலையில் அந்த கையை தூக்கி நல்லா பிரைஸ் பண்ணு, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு செஞ்ச நன்மையை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போதான் எலியா ஜெபம் பண்றாரு. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் வாசிக்க பார்க்கலாம். தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பது தேவன் என்பதையும் நான் உங்க ஊழியக்காரன் என்பதையும் நீங்க தான் அனுப்புனீங்கன்னா அவர் பரிசுத்தர், இந்த பரிசுத்த தேவனை நீங்க என்னை அனுப்பினர் என்பதையும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என்னை கேட்டருளும் அப்படின்னு சொன்னாரு. வானத்திலிருந்து தேவன் அக்கினியை இறங்க பண்ணினார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அந்த பலிபீடத்தில் பரிசுத்த ஆவியாகிய பரிசுத்தாவிக தேவன் பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அந்த அப்போஸ்தலர் மேல் வந்து இறங்கின அந்த தேவ புத்திரர்கள் தான் இந்த புதிய ஏற்பாடு, இந்த எலியாவுடைய சம்பவம். கர்மேல் பர்வதத்தில் சபையில் நடந்த சம்பவம். சபை தான் ஜெயம் கொண்டது. நாம தான் ஜெயம் கொண்டவர்கள். சாத்தான் தலையை நசுக்கிட்டு அப்படியே பறந்து மேல போகிறவர்கள். ஆமென் சொல்லுவோமா? வாசி அந்த 38 வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது. அதாவது பூமிக்குரிய அத்தனை காரியங்களையும் நம்மை விட்டு நசுக்கி சாம்பலாக்கி நம்ம மேல பறந்து போக போறோம். புரிஞ்சு போச்சா? இந்த புதிய ஏற்பாடு வேதத்தில் நீ எந்த பகுதி எடுத்துக்காலும் இயேசுராஜா இருப்பார். புதிய ஏற்பாட்டு சபை இருக்கும். ஏன்னா தலை எங்கே இருக்கிறார் அங்கே தான் வால் இருக்கும். தலை எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் மனைவி இருப்பா. வேதம் முழுக்க இயேசுராஜாவை நீங்கள் நான் தான் இருக்கிறோம். ஆமேனா? பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் இயேசு ராஜாவும் நாமும் தான் இருக்கிறோம். சபை தான் அங்கே இருக்குது. ஆக எல்லாவற்றையும் நக்கி போட்டது. அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து
தேவன், கர்த்தரே தெய்வம், இயேசுவே தேவன். ஆமெனா. இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று எல்லாரும் சொன்னாங்க. அப்போது எலியா என்ன பண்ணாரு? அந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒருவனும் தப்பி ஒரு வாசி தொடர்ந்து வாசி. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு வரைக்கும் மழை இல்லை. இந்த பாகால்கள் எல்லாம் அழித்து தீர்த்த சபை, புதிய ஏற்பட்ட சபை. எவ்வளவு பெரிய சத்தியவான் எலியா. நீங்களும் நானும் எலியா. ஆமெனா. சபையில் இருக்கிறல்ல நீ, இது சர்வ சங்கமாகிய சபை. கிறிஸ்து இயேசுவை, சகல அதிகாரமுள்ள இயேசு ராஜாவை நீங்கள் தெய்வமாக ஆராதிக்குங்க. பவரை புரிஞ்சுக்குங்க, உங்க பவரை புரிஞ்சுக்க. எதை கண்டு பயப்படாத. எலியா சொல்றாரு, பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆகாபே, நீ கர்மேலை விட்டு சமாரியாவுக்கு சீக்கிரமா ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. அதே போல தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, மேகம் வந்து போய் பாருன்றாரு. கடல்ல, எங்க மத்திய தரைக்கடல். ஏன்னா இந்த கர்மேல் மலை மத்திய தரைக்கடல் பக்கத்துல இருக்கும். மேகமே எழும்புலையே. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினாலே இன்னைக்கு வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் கூடுதலாக மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதும் ஏதோ வங்கக்கடல் என்னமோ மழையை கொடுக்குது அல்ல. அந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எல்லாத்தையும் நம்முடைய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பது. உடனே எலியா சொல்லி, பாடுறா போயிட்டு மேகங்க வந்து எது வரலையே, 7 மணி பாடுறா. 7 என் இயேசுராஜன். ஆமெனா. 7 என் இயேசுராஜன். ஆமெனா. 7 மணி பாரு. 7வது முறை பார்த்தா மேகம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுவ. கையளவு உள்ளங்கையளவு மேகத்தை காண்கிறேன். உள்ளங்கை தான் உனக்கு காட்டுவாரு, ஆனா பெருமழை பெய்யும். ஆமெனா. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் சின்னது மாதிரி தெரியும், கொஞ்சோண்டு வரா மாதிரி தெரியும். கொஞ்சோண்டு சம்பளம், ஐயோ வேலைக்கு போய்கிற கொஞ்சோண்டு சம்பளம், என் வீட்டுக்கு பத்தலை, சாப்பாட்டுக்கும் பத்தலை, கடன் கொடுக்க முடியல, என் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வியாதி ஏற்பட்டது. உள்ளங்கை அளவுதான் மேகமாக இருக்கிறது, ஆனால் கர்த்தர் சொல்றாரு பெருமழையாய் பெய்யும். ஆமெனா. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழை என்றாலே ஆசீர்வாதம். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இன்றைக்கு எலியாவின் தேவன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை கொடுத்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி பூர்ண தேவன். உள்ளங்கை மேகம், உள்ளங்கை அத்தனையாய் மேகம். கையை பெசையாத. என்ன பண்றது, ஏது பண்றது? எலியாவின் தேவனே, எலியாவின் தேவன் நீர்தானையா. வேணா, டைம் ஆயிடுச்சு. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கருத்தா ஜெபிக்கணும்பா, சத்தியத்தின்படி ஜெபிக்கணும்பா. உள்ளங்கை மேகம். அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இவன் ஆகாபு சமாரியாவுக்கு போகிறதுக்குள்ள பெருமழை. நான் மட்டும் வேகமாக வாசித்து முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சுன்னு. 42 ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உண்டாயிற்று? பார்த்தது எவ்வளவு? உள்ளங்கை அளவு மேகம்தான். கொஞ்சோண்டு தான் இருக்குது ஆண்டவரே, எங்க கிட்ட ஒண்ணும் இல்லை பெருசா, ஆனால் பெருமழையை உண்டாக்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா. இன்றைக்கு உங்களுடைய ஜபத்துக்கு பயங்கர பெரிய வல்லமை. ஏனென்றால் பயங்கரமான சத்தியத்தை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். ஆமேனா. உங்க நிலைமை இன்னியோட கர்த்தரை மாற்றி ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உடையவர். இன்னைக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க தலைமையில இந்த பெருமழையின் ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்கிறேன். ஆமேனா. இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற வேளையிலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதுதான் இந்த மழை. ஆமேனா. ஆமேனா. யார் யாரெல்லாம் சத்தியத்தை உள்ள வச்சிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் சபையில் இருக்கிறீங்களோ, அவங்க பண்ற ஜபம் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல். இன்னைக்கு கர்த்தர் இந்த பெருமழையை கர்த்தரை கேட்க செய்வாராக, கொடுப்பாராக. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டக ஆகாபுக்கு முன்னாக ஓடினான். அப்படிப்பட்ட பலத்தை தேவன் நம்மை கொடுத்து ஒரு பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ செய்வாராக. நம்ம என்றென்றைக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புரிஞ்சு போச்சா?
எப்போது நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை? சொல்லுங்க, இந்த சத்தியத்தை அறியணும். இந்த சத்தியம் யாரு? இயேசு ராஜா. ஆமேனா? அவர் யார் என்பதை நீ அறிய 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 உன் வாழ்க்கை மாறிடும். பெருமழையின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் வந்து மகிமையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமி